இந்த ஜெனரேட்டிவ் ப்ராக்டிகல் மாஸ்டரி கோர்ஸில் நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ராக்ன்ற ஒரு டெக்னிக்கை பற்றி பார்க்க போகிறோம். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட்ரீவல் ஆகுமெண்டட் ஜென்ரேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ChatGPT 3 அண்ட் 3.5 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா டேட்டாவுமே வச்சு ட்ரெயின் வந்து பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் டேட்டாவாக இருக்கும், அதுக்கப்புறம் வீடியோ டேட்டாவாக இருக்கும், ஆடியோ டேட்டாவாக இருக்கும், டெக்ஸ்ட் டேட்டாவாக இருக்கும், விக்கிபீடியா, டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய புக்ஸ் வச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ட்ரெயின் வந்து பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ChatGPT கொஸ்டின் கேட்டால் அந்த லேர்ன் பண்ணியிருக்கிறதுலேருந்து நமக்கு வந்து அவுட்புட் வந்து கொடுக்கும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, அதாவது பிடிஎஃபோ, டாக்ஸோ, டெக்ஸ்ட் ஃபைலோ ஏதோ ஒரு ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் பற்றி கொஸ்டின் கேட்டோன்னா அது மட்டும் கொடுக்குமானா கொடுக்காது. இந்த 3 அண்ட் 3.5ல் அது ட்ரெயின் பண்ணதுலேருந்து தான் அவுட்புட் வந்து கொடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT 3 அண்ட் 3.5. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் டாக்குமெண்ட் கிட்ட நம்ம வந்து சேட் வந்து பண்ணணும்னா அதுக்கு யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த ராக் டெக்னிக். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஓனாக ஒரு LLM மாடல் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிட்டு அதில் நம்ம என்ன பண்ணலாம்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணோம்னா அந்த டாக்குமெண்ட்டுக்கு ரிலவெண்ட்டாக நம்ம கொஸ்டின் கேட்டோன்னா அது ஆன்சர் வந்து மேக் பண்ணி கொடுக்கும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராக் டெக்னிக். இந்த ராக்கை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ChatGPTயோட கரண்ட் வெர்ஷன் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ChatGPT வந்து 5 இருக்குது. இதுக்கு முன்னாடி என்னென்ன வெர்ஷன் வந்து இருந்துன்னு பார்த்தீங்கன்னா லைக் வந்து ChatGPT வந்து 4 இருந்தது. 4ல் வந்து பார்த்தீங்கன்னா O1, O3, O3 மினி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெர்ஷன் வந்து இருக்குது இந்த ChatGPT வந்து 4ல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ChatGPT 4 அண்ட் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராக்ன்ற ஒரு டெக்னிக்கை வந்து இன்டெகிரேட் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இன்டெகிரேட் பண்ணதுனால நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்லலாம்னா ஒரு மல்டி மாடல் வந்து சொல்லலாம். மல்டி மாடல்னால் இது வந்து ஆடியோவும் சப்போர்ட் பண்ணும், இமேஜஸும் சப்போர்ட் பண்ணும், டாக்குமெண்ட்டும் சப்போர்ட் பண்ணும், டெக்ஸ்ட்டும் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி மாடல் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ராக் டெக்னிக் வந்து இதில் இன்டெகிரேட் வந்து பண்ணதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி, அதுக்கப்புறம் TXT ஃபைல் அப்லோட் பண்ணி, அதுக்கப்புறம் PDF அப்லோட் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்டோன்னா ஸோ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து நமக்கு வந்து இங்கிலீஷ் ஃபார்மேட்டில் கரெக்டாக வந்து கொடுத்துரும். அதுவும் எக்ஸ்பேண்ட் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துரும். அந்த இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புரிகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ராகை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ராக்னா என்ன, ராகில் என்னென்ன டைப் ஆஃப் ராக் இருக்குது, அதுக்கப்புறம் ராகோட எவாலுவேஷன் என்ன, அதுக்கப்புறம் ராகில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, அதுக்கப்புறம் ராகில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வெக்டர் டேட்டாபேஸ் இருக்குது, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிக்கிறேன்னா இங்கே ராக்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ராகோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட்ரீவல் ஆகுமெண்டட் ஜென்ரேஷன் அண்ட் AI டெக்னிக். நான் சொன்ன மாதிரி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டெக்னிக் தான் தட் கம்பைன்ஸ் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் எபிலிட்டி டு ஜென்ரேட் டெக்ஸ்ட் வித் என்ன எக்ஸ்டர்னல் நாலேஜ். அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அந்த ஒரு LLM மாடல் இருக்குது, அதாவது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், இது இன்ஸ் ஆஃப் மாடலாக வந்து இருக்கலாம். அந்த மாடலுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்டர்னலாக நாலேஜ் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அது ட்ரெயின் பண்ணாத சில டேட்டாலாம் நம்மக்கிட்ட இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டேட்டாவை நம்ம வந்து ஒரு வெக்டார் டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணி அந்த மாடல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கொஸ்டின் கேட்டோன்னா அந்த கொஸ்டின் கேட்டதுக்கப்புறம் அந்த ப்ராம்ப்ட் வந்து எங்கே போகணும்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பில்ட் பண்ணி பார்த்தீங்களா LLM மாடல், அந்த மாடலுக்கு போயிட்டு அது வந்து என்ன பண்ணணும்னா அதுக்கு புரிஞ்ச லாங்குவேஜ், அதாவது எம்பெடிங் லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெக்டார் டேட்டாபேஸ் இருக்கும். அந்த வெக்டார் டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணி நமக்கு என்ன பண்ணோன்னா அவுட்புட் எடுத்துரும். எவ்வளோ எந்த அளவுக்கு மேட்சஸ் ஆகுது அந்த வெக்டார் சொல்லிட்டு மேட்ச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை அந்த சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகாக ஒரு அவுட்புட் வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராக். அதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாடல் ட்ரெயின் பண்ணாத டேட்டா ஃபீட் பண்ணி அதுலேருந்து கொஸ்டின் கேட்டு ஆன்சர் வந்து கேட்டு வந்து பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராக். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோர் அக்யூரேட்டாக இருக்கும். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டாவை நம்ம ட்ரைனே பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெக்டார் டேட்டாபேஸோட நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வெக்டராக ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த LLM மாடல் வச்சு ஜஸ்ட் கம்யூனிகேட் பண்ணோன்னா அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மோர் வந்து அக்யூரேட்டாக வந்து கொடுக்கும். நம்ம என்ன கொஸ்டின் கேட்டோமோ அதுக்கேற்ற மாதிரி என்னெல்லாம் நம்ம பாசிபிளாக கொஸ்டின் கேட்டாலும் அது வந்து பார்த்திங்கன்னா அதனால் வந்து ஆன்சர் வந்து சொல்ல முடியும். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா மோர் அக்யூரேட், அப் டு டேட். இது வந்து பார்த்திங்கன்னா எதை மீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அந்த இப்போ இன்றைக்கி ஒரு டாக்குமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது புதுசாக ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கிடெக்சர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ChatGPTக்கு வந்து அது தெரியாது ஆக்சுவலி, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதை ட்ரைனே பண்ணலை. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம அந்த PDF இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு 1000 நம்பர் ஆஃப் பேஜஸ் PDF இருக்குன்னா அதை நம்ம வந்து ஜஸ்ட்டு அப்லோட் பண்ணி அதுலேருந்து கொஸ்டின் கேட்டோன்னா நமக்கு வந்து பார்த்தா எந்த லைனு என்ன பேஜ் அப்படின்றத கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். ஸோ அதான் பார்த்திங்கன்னா அப் டு டேட்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்டெக்ட்ஸ் அவர் ரெஸ்பான்ஸை வித்தவுட் நீடிங் டு ரீட்ரெயின் த என்டையர் மாடல். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டா தான் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் தான் இருக்குது. அதில் வந்து 1000 பேஜஸ் வந்து இருக்குன்னா நம்ம அந்த ஒரு பிடிஎஃப்காக நம்ம என்ன பண்ண முடியாது, மாடல் வந்து ரீட்ரெயின் வந்து பண்ண முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜிபி வேஸ்ட்டு, ஸோ எல்லாமே வேஸ்ட். அதனால் என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் டாக்குமெண்ட்டை வந்து ஒரு மில்வேஸ் வெக்டார் டேட்டாபேஸோ அதுக்கப்புறம் 5Gஸோ அப்புறம் குரோமா டிபிஓ இந்த மாதிரிலாம் வெக்டார் டேட்டாபேஸுக்குள்ள ஸ்டோர் பண்ணி ஜஸ்ட் எல்எல்எம் மாடலை இன்டெகிரேட் பண்ணி நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணோன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் சேவ் ஆகும். ஜிபி வந்து ரீட்ரெயின் வந்து பண்ண வேணாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இதில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா RAG ஆல்சோ ஹஸ் எ ட்ரெடிஷ்னல் இங்கிலீஷ் மீனிங் எ பீஸ் ஆஃப் ஓல்டு ஆர் டார்ன் கிளாத். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு இடியம்ஸ்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரிவல் ஆகுமெண்டட் ஜென்ரேஷன் RAG. வாட் இட் இஸ்? RAG இஸ் அன் ஏ ஆர்கிடெக்சர். அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஏயில் இருக்க ஒரு ஆர்கிடெக்சர் வந்து சொல்கிறாங்க. தட் enhance a large language model by connecting them to external data. அது வந்து எனி கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டாவாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், இமேஜாக இருக்கலாம், டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், நம்பராக இருக்கலாம், டாக்குமெண்ட்ஸ் எது வேணால் இருக்கலாம், எந்த சோர்ஸஸ் வேணால் இருக்கலாம், வெப்சைட்டாக கூட இருக்கலாம், யூடியூபாக இருக்கலாம், எனி கைண்ட்ஸ் ஆஃப் வந்து டேட்டா சோர்ஸஸ். ஆஃப்டன் ப்ரொப்ரியேட்டரி ஆர் ரியல் டைம் டேட்டா சோர்ஸஸ். எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். when a user provides a prompt, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து பெயிண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா இது வந்து யூசர் சொல்லிட்டு எடுத்துக்கலாம். யூசரு. ஸோ இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா ப்ராம்ப்ட் வந்து பண்ண போகிறாங்க. அதாவது வந்து இன்புட்டோட கொரி வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அது வந்து என்ன ஆகணும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இன்புட்டோட டெக்ஸ்ட்டை நியூமரிக்கலாக வந்து கன்வெர்ட் பண்ணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில எம்பெடிங் டெக்னிக் இருக்கும். அந்த எம்பெடிங் டெக்னிக் மூலமாக நம்ம என்ன பண்ணிடுறோன்னா ஜஸ்ட் வந்து டெக்ஸ்ட் வந்து நியூமரிக்கலாக கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஸோ கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்எல்எம் மாடல் வந்து இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா லாமாவாக இருக்கலாம், ஓப்பன் ஏர் மாடலாக இருக்கலாம், மிஸ்டலாக இருக்கலாம், இல்லைனா மைக்ரோசாஃப்டோட மாடல் எனி கைண்ட்ஸ் ஆஃப் மாடலாக வேணால் இருக்கலாம் இந்த எல்எல்எம் மாடல். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூசரோட இன்புட்டை கொரியை கொடுத்துட்றோம். கொரி கொடுத்ததுக்கப்புறம் எம்பெடிங் கன்வெர்ட் பண்ணிடுறோம். எம்பெடிங் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் மாடலுக்கு வந்து இன்புட்டை கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாடல் என்ன பண்ணோன்னா ஜஸ்ட் நம்மளுடைய வெக்டார் டேட்டாபேஸ் கூட கம்யூனிகேட் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெக்டார் டேட்டாபேஸு. விஇசிடி மட்டும் போட்டுக்கிறேன். வெக்டார் டேட்டா, இது வந்து வெக்டார் டேட்டாபேஸு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா யூசர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வந்து ஃபீட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதில் என்னென்ன டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ டேட்டாவாக இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ டேட்டாவாக இருக்கலாம், இமேஜ் டேட்டாவாக இருக்கலாம், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் டேட்டாவாக இருக்கலாம், பிடிஎஃபாக இருக்கலாம், வெப்சைட்டாக இருக்கலாம், இது வேணால் இருக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா எம்பெடிங் வந்து நடக்கும். எம்பெடிங் வந்து பார்த்திங்கன்னா நடந்ததுக்கப்புறம் இங்கே யூஸ் பண்ணும் பார்த்திங்கன்னா இதே சேம் எம்பெடிங் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நடக்கும். நடந்து என்ன நடக்கணும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெக்டார் டேட்டாபேஸ்லேருந்து ஸ்டோர் வந்து ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூசர் வந்து ப்ராம்ப்ட் கொடுத்தாங்கன்னா அந்த ப்ராம்ப்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்பெடிங் கன்வெர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் எல்எல்எம் மாடல் வந்து போயிட்டு அது வந்து நமக்கு என்னென்னா இந்த டேட்டாபேஸோடு கம்யூனிகேட் பண்ணி மேட்ச் பண்ணதை ரிட்டன் வந்து பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புரிகிற ஃபார்மேட்டில் வந்து நமக்கு கொடுக்கும். சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டென்ஸ் தான் இருக்குன்னா அது என்ன பண்ணுன்னா நமக்கு வந்து ஒரு 5 லைனாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணி கொடுக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்எல்எம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக இந்த RAGோட ஆர்கிடெக்சர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லாங் செயின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அந்த ஃப்ரேம் ஒர்க்கு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த RAG வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திஸ் ரிட்ரீவ்டு இன்ஃபர்மேஷன் இஸ் தென் ப்ரொவைடட் அஸ் கான்டெக்ஸ்ட் டு த எல்எல்எம். அது வந்து என்ன பண்ண போகுதுன்னா டேட்டா பேஸில் எதுவும் ஒன்ஸ் ரிட்ரீவ் பண்ணதுக்கப்புறம் அதாவது பார்த்திங்கன்னா அது சிமிலர் நம்ம எந்த கொஸ்டின் கொடுத்தோமோ அந்த எம்பெடிங்ஸ் வந்து மேட்ச் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் மேட்ச் ஆனது நமக்கு வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணோம் இந்த வெக்டார் டேட்டாபேஸு. அது பண்ணதுக்கப்புறம் நமக்கு எல்எல்எம் மாடல் வந்து என்ன பண்ண போகுதுன்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு கான்டெக்ஸ்ட்டாக கொடுக்க போகுது, ஒரு பேசேஜ் மாதிரி வந்து கொடுக்க போகுது. அது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் ஒரு புரியுற மாதிரி இருக்கும், நல்லா மீனிங்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த எல்எல்எம் ஜென்ரேட்ஸ் எ ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்து வச்சு பார்த்திங்கன்னா டேட்டாபேஸு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்எல்எம் வந்து என்ன பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டட் இன் திஸ் நேம். அது வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற மாதிரியே இருக்காது, கொஞ்சம் வந்து மாற்றி வந்து கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்க்கு இது அதிகமாக தெரியுமா, ஸோ தெரியறதுனால நல்ல அழகான ஒரு ஃபார்மேட்டில் வந்து பேசேஜில் வந்து கொடுக்கும்.
ரிலவென்ட் டேட்டா, அதாவது ரிலவென்ட் டேட்டா வந்து நமக்கு வந்து கொடுக்கும் இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகோட பெனிஃபிட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு டேட் இன்ஃபர்மேஷன். இந்த ChatGPT 4 அண்ட் 5 வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட் வந்து பண்ணதுனால, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் சோர்சஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்டராக்ட் வந்து பண்ண முடியும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா குரோம், கூகுள், அதுக்கப்புறம் காகுல், அதுக்கப்புறம் GitHub, ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ, யூடியூப். ஸோ இந்த மாதிரியான சோர்சஸ் கூட அது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டராக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் வந்து கெட் பண்ணி அதை நமக்கு வந்து ப்ரொவைட் வந்து பண்ண முடியும் இந்த ChatGPT வந்து 4 அண்ட் 5ல. இட் ப்ரொவைட்ஸ் த மோஸ்ட் கரண்ட் டேட்டா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் டேட்டாவோட அதை வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்ல இருந்துகிட்டே வந்து இருக்கும். ஆஸ் LLMs ஆர் ஆஃப்டன் லிமிடெட் பை தர் ட்ரைனிங் டேட்டா கட் ஆஃப். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா LLM வந்து ட்ரைன் பண்ணுறதுக்கு உலகத்தில் இருக்க ஓல்டு டேட்டா மட்டும் தான் ட்ரைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நியூ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது, அதாவது பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்க டேட்டா பற்றி அதுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நெட் வந்து ஆக்சஸ் வந்து கொடுத்ததுனால அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கொடுக்க வந்து முடியும். ஸோ தான் பார்த்தீங்கன்னா இந்த அப் டு டேட் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட் அவேர் ஆன்சர்ஸ். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் எல்லாமே இருக்குன்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ராகை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஃபீட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டர் டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். எம்பெடிங் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்குறோம்னா அதை வந்து எம்பெடிங் வந்து கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த LLM மாடலுக்கு போய் அந்த LLM மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெக்டர் டேட்டாபேஸோட இன்டராக்ட் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கொஸ்டின் வந்து கேட்டோமோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கரெக்டாக ஒரு பேசேஜ் ஒரு கான்டெக்ஸ்டோட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டாக வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க கான்டெக்ஸ்ட் அவேர் ஆன்சர்ஸ். இட் அலோஸ் ஃபார் மோர் டொமைன் ஸ்பெசிஃபிக். அது வந்து ஒரு டொமைன் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறதுனால அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு ஆலிசினேஷன்ஸ். இப்போ ஆலிசினேஷன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ChatGPT கிட்ட சில இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து கேட்குறீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வேறு ஏதோ ஆன்சர் வந்து கொடுக்கும். ஸோ அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆலிசினேஷன் வந்து சொல்கிறாங்க. நம்ம கேட்ட கொஸ்டின் ஒன்று ஆனால் ஆன்சர் கொடுத்தது ஒன்று. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்கரெக்டாலாம் இருக்காது. ஓரளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்கரெக்டாக இருக்கும். மீதி எல்லாமே 90% வந்து கரெக்டாக தான் வந்து இருக்கும். அதை இது வந்து மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் வந்து அந்த அளவுக்கு வந்து நடக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரீட்ரைட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒன் டைம் வந்து ஜஸ்ட் டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஸ்டின் வந்து கேட்க போகிறோம். அந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது டேட்டாபேஸோட சிமிலாரிட்டி மேட்ச் பண்ணி அதை வந்து அவுட்புட்டாக வந்து கொடுக்கறதுனால நம்ம ரீட்ரைன் பண்ணுற காஸ்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெடியூஸ் வந்து ஆகுது. இட் அவாய்ட்ஸ் த ஹை காஸ்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் கண்டினியூஸ்லி ரீட்ரைனிங் மாசிவ் LLMs. நம்ம ஒரு பெரிய டாக்குமெண்ட்டை திருப்பி ரீட்ரைன் பண்ணோம்னா அதுக்கு வந்து இன்னும் நிறைய ஜிபி வந்து ஜிபி செலவுனா நமக்கு வந்து கரண்ட் வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வந்து ரெடியூஸ் வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ராகோடைய அப்ளிகேஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ராக் இஸ் யூஸ்டு இன் அட்வான்ஸ்டு கொஸ்டின் ஆன்சரிங் சிஸ்டம். அதாவது பார்த்தீங்கன்னா ChatGPT. பட் ஆனால் ஒரு ஸ்பெசிஃபிக் வந்து டாக்குமெண்ட்டோட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஸ்டின் ஆன்சரிங் வந்து பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாட்பாட்னா நம்ம ஒரு வெக்டர் டேட்டாபேஸ் இருக்குன்னா அதை நம்ம LLM மாடலில் இன்டிகிரேட் பண்ணிட்டோம்னா அதனால் வந்து சாட்பாட் வந்து பண்ண முடியும். அதாவது கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் வந்து பண்ண முடியும். அதர் அப்ளிகேஷன்ஸ் வேர் அக்சஸ் டு ஸ்பெசிஃபிக், அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் வந்து டாக்குமெண்ட்டில் இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து அக்சஸ் பண்ணோம்னா நம்ம ராக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கரண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து அக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். ரிலேபிள் இன்ஃபர்மேஷன் இஸ் க்ரூசியல். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகோட அப்ளிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகில் என்னென்ன வெக்டர் டேட்டாபேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டைப் பண்ணிக்கிறேன் வெக்டர் டேட்டாபேஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இமேஜஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஜஸ்ட் வந்து ஜூம் வந்து பண்ணிக்கலாம். குரோமா இருக்குது, வெஸ்பா இருக்குது, MERQO இருக்குது, குவாட்ரண்ட் வந்து இருக்குது, மில்வஸ் இருக்குது, லான்ஸ் டிபி இருக்குது, வெஸ்பா இருக்குது, அதுக்கப்புறம் பைன் கோன் வந்திருக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மில்வஸ்ஸு, ஃபைசிஸ், ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். சம்டைம் வந்து குரோமா வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ஓப்பன் சோர்ஸு, அதனால் நம்ம வந்து அதை சூஸ் பண்ணிப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டேட்டா வந்து கொடுத்துக்கலாம்னா டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம், இமேஜ் வந்து கொடுத்துக்கலாம், ஆடியோ கொடுத்துக்கலாம், வீடியோ கொடுத்துக்கலாம், ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டூ எம்பெடிங்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா டேட்டாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்பெடிங்ஸாக வந்து பண்ணி கொடுத்துரும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க, இமேஜஸ் அந்த வீடியோ யூஸ் பண்ணுறீங்கன்னா
நீங்கள் வந்து கிளிப் எம்பெடிங் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த கிளிப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மல்டி மாடலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை எம்பெடிங்காக கன்வெர்ட் பண்ண முடியும். ஒரு இமேஜஸை எம்பெடிங் அதாவது முக்கியமான ஃபீச்சர்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட்டாக யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஓட்டு வெக்டரு, க்ளோவு, அதுக்கப்புறம் கிளிப் எம்பெடிங் ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ் எம்பெடிங் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வந்து ஒன்று வச்சுருக்காங்க. அதை நீங்கள் வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம் ஆடியோக்கு. ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்ட்டு எம்பெடிங்ஸாக வந்து கன்வெர்ட் வந்து பண்ணி கொடுத்துரும். எம்பெடிங் சர்வீஸு. அதுக்கப்புறம் இந்த டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் வந்து ஒரு நியூமெரிக்கல் டேட்டாவாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டோர் ஆகிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வந்து வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரேகை இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ண போகிறோம். இந்த ரேகை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன டெக்னிக் வந்து யூஸ் பண்ண போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா பிஜின்ற ஒரு எம்பெடிங் மாடல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெக்ஸ்ட்டை எம்பெடிங்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். மீன்ஸ் நியூமெரிக்கலாக வந்து கன்வெர்ட் வந்து பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எம்பெடிங்ஸ் பண்ண டேட்டாவை எந்த வெக்டார் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ண போகிறோம்னா 5sys இருக்குது. 5sysல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எம்பெடிங் டேட்டாவை நம்ம ஸ்டோர் வந்து பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன LLM மாடல் வந்து யூஸ் பண்ண போகிறோம்னா மைக்ரோசாஃப்டோடைய பை மாடலை வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேட்டா பேஸோட கம்யூனிகேட் வந்து பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த இடத்துல கூகுள் கொலாப் வந்து டைப் பண்ணிக்கிறேன். கொலாப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு கொலாப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஐபிஎன்போ ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் இங்கே வந்து அப்லோட் வந்து பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேருந்து அப்லோட் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்லோட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து அப்லோட் வந்து இப்போ பண்ணிக்கிறேன். சாரி, அப்லோட் வந்து ஆகலை, திருப்பியும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் அப்லோடு வந்து பண்ணிங்கன்னா அப்லோடு வந்து ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்லோடிங் வந்து ஆகிடும். அப்லோடிங் ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கோடோடைய எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோடை எப்படி எக்ஸிக்யூஷன் பண்ணுறது அதை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராஜெக்டோடைய டைட்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சாட் வித் ஏ PDF யூஸிங் BGE அண்டு 5sys. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோடைய டைட்டில். இந்த ப்ராஜெக்டோட அப்ஜெக்டிவ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டு பில்ட் ஏ சிஸ்டம் வேர் யூசர்ஸ் can upload a PDF and ask questions about it contents with the responses generated using lightweight language model. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு மல்டி மாடல் தான். இது வந்து யார் டெவலப் பண்ணாங்கன்னா நமக்கு மைக்ரோசாஃப்ட் வந்து டெவலப் வந்து பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பை வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, 3 இருக்குது, 3.5 இருக்குது, 3.2லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெர்ஷன் வந்து இருக்குது. செமட்டிக்லி ரிச் வெக்டர் சர்ச் யூஸிங் BGE. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்பெடிங் மாடலு. இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5sys யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எம்பெடிங் கன்வெர்ட் பண்ணதை இதில் வந்து ஸ்டோர் வந்து பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டில் இருக்க கோர் காம்போனன்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன காம்போனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஃப்ரம் த அப்லோடட் PDF. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா PDF வந்து அப்லோட் வந்து பண்ண போகிறோம். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்க கண்டென்ட்டை நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு என்ன லைப்ரரிஸ் வந்து யூஸ் பண்ணுறோம்னா பைத்தனில் இருக்க PyMU PDF சொல்லிட்டு நமக்கு ஒரு லைப்ரரி இருக்குது. இந்த லைப்ரரிஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த PDFல இருக்க கண்டென்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா PDF மைனர் இன்னொரு லைப்ரரி, அதுக்கப்புறம் PDF ஃப்ளம்மர் சொல்லிட்டு இன்னொரு லைப்ரரி இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு PDFல இருக்க கண்டென்ட்டை நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா சங்க்ஸாக பிரிக்க போகிறோம். இப்போ ஒரு PDF இருக்குன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து இருக்கும். அந்த பேஜஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சின்ன சின்ன பேஜஸாக வந்து நம்ம வந்து கன்வெர்ட் வந்து பண்ண போகிறோம். அந்த ப்ராசஸிங் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டா சங்கிங் வந்து சொல்லுவாங்க. ஸோ அது பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பண்ண டெக்ஸ்ட் டேட்டாவை நம்ம என்ன பண்ண போகிறோம் நியூமரிக்கலாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ நியூமரிக்கலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறோம்னா இந்த BGE தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் BGE ஸ்மால் ENv1.5 இந்த மாடல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெக்ஸ்ட்டை வந்து நியூமரிக்கலாக வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அவுட்புட் கிடைக்கும் பார்த்தீங்களா, அது என்ன அவுட்புட்னா இந்த எம்பெடிங் அவுட்புட்டு. காம்பேக்ட் மல்டிலிங்குவல் எம்பெடிங் மாடல் பை BAAI. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன் தான் இந்த மாடல் வந்து டெவலப் வந்து பண்ணியிருக்காங்க எம்பெடிங் மாடல். டு கன்வெர்ட் செக்ஸ் ஆஃப் PDF டெக்ஸ்ட் இன்டூ டென்ஸ் வெக்டார் எம்பெடிங். இது அவுட்புட் கிடைக்குது பார்த்தீங்களா, அது என்ன சொல்கிறாங்கன்னா டென்ஸ் வெக்டார் எம்பெடிங். நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா வேர்ட் வெக்டார் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. வெக்டார் சர்ச் நம்ம என்ன வெக்டார் யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த 5sys வந்து யூஸ் வந்து பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எம்பெடிங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி மாடலோட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்டராக்ட் வந்து பண்ண போகிறோம் இந்த டேட்டா பேஸ் கூட. ஆன் யூசர் கொரி எம்பெட்
the question using the same BGE model and performing a similarity. நம்ம என்ன பண்ண போறோம்னா similarity search வந்து பண்ண போறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கு similarity searchல. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலிடியன் டிஸ்டன்ஸ் வந்து இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொசைன் சிமிலாரிட்டி சொல்லிட்டு இருக்கு. நம்ம எதை யூஸ் பண்ண போறோம்னா நம்ம அந்த ஈக்குவலிடியன் டிஸ்டன்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம பார்த்துக்கோம் பார்த்தீங்களா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 - x1 + y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுக்கு எடுப்போம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவலன்ட் டிஸ்டன்ஸு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 நம்ம கொடுக்குற கொரி இருக்குது பார்த்தீங்கன்னா, கொரியும் அது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில் எந்த அளவுக்கு மேட்சஸ் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். அது கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஈக்குவலன்ட் டிஸ்டன்ஸ் சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, மெட்ரிக்ஸ் இருக்குது. அந்த மெட்ரிக்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கெட் வந்து பண்ண போகிறோம். அதை என்ன பண்ணி கொடுக்கணும்னா மேட்சஸ் வந்து ஆகிடுச்சுன்னா அதுக்கு நம்ம வந்து ஸ்கோர் கொடுக்குவோம். அந்த ஸ்கோர்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா அந்த டெக்ஸ்ட் எடுத்து LLM மாடல் மூலமாக அவுட்புட் வந்து ஜென்ரேட் வந்து பண்ண போகிறோம். அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பை2 ஒரு மல்டி மாடல் இருக்குது. இந்த மல்டி மாடல் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவுட்புட் வந்து ஜென்ரேட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த பை2 இது வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து டெவலப் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா இதை வந்து கனெக்ட் வந்து பண்ணிக்கலாம். நம்ம என்னென்னா 1 by 1 சைமல்டேனியஸாக எக்ஸிக்யூஷன் வந்து பண்ணலாம், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த T4 GPU வந்து கனெக்டிங் வந்து ஆகிடும். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை டேபுலர் காலமாக நம்ம வந்து கன்வெர்ட் வந்து பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் என்ன பண்ணுறோம், அதுக்கப்புறம் எம்பெடிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணுறோம், BG ஸ்மால் ENV 1.5 மாடல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வெக்டர் டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போகிறோம்னா 5Gs வந்து யூஸ் பண்ண போகிறோம். என்ன லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னால் இந்த பை2. அதுக்கப்புறம் பேக்ஹேண்டோட API வந்துருக்கு, ஃப்ளாஸ்க்கு ஃப்ரேம் ஒர்க் அண்ட் என்ஜிராக் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃப்ளாஸ்க்கு ஃப்ரேம் ஒர்க் வந்து க்ரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட்டு அதுலேருந்து டேட்டா கொடுத்து இங்கே பேக்ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் பண்ணி ப்ராசஸிங் பண்ணி அவுட்புட் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணிடும். இது ஜஸ்ட் வந்து எக்ஸிக்யூஷன் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அதுதான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேம் என்ன, இது வந்து பார்த்திங்கன்னா பிஜியோட மாடலோட இன்ஃபோ, இது வந்து பார்த்திங்கன்னா மாடலுடைய நேமு. இந்த மாடல் வந்து எங்கே இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அகிங் ஃபேஸில் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வேர்ஷன் வந்து இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலராக ENV 1.5 மாடல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ BAன்றது பார்த்திங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன். ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இதை டெவலப் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சென்டென்ஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹவ் ஆர் யூ, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் ஹவ் ஆர் யூன்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா அது வந்து ஒரு எம்பெடிங்ஸாக வந்து கன்வெர்ட் வந்து பண்ணி கொடுத்துரும். இது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபரன்ஸ் ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க, நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய இது கொடுத்துருக்காங்க லாங் கான்டெக்ஸ்ட் எல்லாம் ஃபைன் டியூனிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம். அதுக்கப்புறம் டென்ஸ் ரெட்ரீவல். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா BGEலே M3 இருக்குது, LLM எம்பெடர் வந்துருக்கு, BG எம்பெடிங். ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா வேர்ஷன் வந்து இதில் இருக்குது. ஸோ இதோட இன்ஃபரன்ஸ் கோட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து நான் எடுத்திருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இதான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேட்டா வந்து எம்பெடிங்ஸ் வந்து கன்வெர்ட் வந்து பண்ண போகிறோம். நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதோட இன்ஃபரன்ஸ் கோட் தான் இந்த இது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா இது வந்து ONX ரன் டைமில் வந்து இருக்குது. பட் ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு இதில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மாடல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா அகிங் ஃபேஸுடைய ரெப்பாசிட்டரியோட நேமு BAI. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆர்கனைசேஷனோட நேமு. அதுக்கப்புறம் இதில் நிறையா வந்து கொடுத்துருக்காங்க சொன்னால் பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து நிறையா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட மெட்ரிக்ஸ் மட்டும் ஜஸ்ட்டு கம்பேரிசன் வந்து பண்ணிக்கோங்க. இதோட டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 1024 கிடைக்கும். நம்ம யூஸ் பண்ண போகிறதுல வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கிடைக்கும் நினைக்கிறேன், 1024. அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 512. இது வந்து பார்த்திங்கன்னா பேர் கிளாசிஃபிகேஷன், கிளஸ்டரிங் பண்ணலாம், ரிட்ரீவல். ஸோ ஆவரேஜ் சீக்வன்ஸ் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 512 வந்து கிடைக்கும். ஸோ கிளாசிஃபிகேஷன் பண்ணால், சம்மரைஸ் பண்ணால், ரேங்கிங் பண்ணால் எந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட அவுட்புட் வந்து கிடைக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட டெவலப்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பை தான். இது வந்து பார்த்திங்கன்னா பெய்ஜிங் அகாடமி ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து டெவலப் வந்து பண்ணியிருக்காங்க. டைப் வந்து பார்த்திங்கன்னா சென்டென்ஸு, டெக்ஸ்ட் வந்து எம்பெடிங் வந்து பண்ணுறது, சென்டென்ஸ் வந்து எம்பெடிங் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன லாங்குவேஜ் வந்து சப்போர்ட் வந்து பண்ணோன்னா இங்கிலீஷ் மட்டும் தான் சப்போர்ட் வந்து பண்ணோம். ஸோ மற்ற எந்த லாங்குவேஜுமே சப்போர்ட் வந்து பண்ணாது இந்த உலகத்தில் இருக்கிறது. பட் இதை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து என்ன எம்பெடிங் வந்து யூஸ் பண்ணணும்னா மியூஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா மல்டிலிங்குவல் சூப்பர்வைஸ்டு எம்பெடிங் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய தமிழ் ஹிந்திலாம் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எம்பெடிங்ஸாக வந்து கன்வெர்ட் வந்து பண்ணிக்கலாம். இந்தியாவில் மொத்தம் 2 லாங்குவேஜ் தான் சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தமிழ், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஹிந்தி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்பெடிங்கோட டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 384. நம்ம அவுட்புட் வந்து எவ்வளோ டைமென்ஷன் வந்து கிடைக்குன்னா 384 வந்து டைமென்ஷன் வந்து இதில் வந்து அவுட்புட்டாக வந்து கிடைக்கும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லைட் வெயிட். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இதோட பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து 1.5 தான். ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து இருக்கும். ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எஃபெக்டிவா வந்து இருக்கும். ஸோ, ஐடியல் ஃபார் செமான்டிக் சர்ச். செமான்டிக் சர்ச்னா, நம்ம ஒரு டாக்குமெண்ட்ட ஜஸ்ட் வந்து ஒரு கொரிய குடுத்து சர்ச் பண்றோம்னா, அதுக்கு வந்து ரிலவென்ட்டான இருக்கிறதெல்லாம் மேட்ச் பண்ணி குடுக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா, செமான்டிக் சர்ச். அதுக்கப்புறம் RAGஓட யூஸ் கேஸ் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராம்ப்டிங். யூஸ் கொரி யுவர் கொஸ்டின் ஃபார் கொஸ்டின் பேசேஜ் டெக்ஸ்ட் ஃபார் டாக்குமெண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட்டோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் அண்ட் லாங் டெக்ஸ்ட்டு சீக்வன்ஸு ஆப்டிமைஸ்டு ஃபார் ரிட்ரீவல் டாஸ்க்கு. யூஸ் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, RAG, செமான்டிக் சர்ச், FAQ மேட்சிங், டாக்குமெண்ட் சிமிலாரிட்டி. டாக்குமெண்ட் வந்து சிமிலாரிட்டி வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஃப்ரேம்வொர்க்கில் இதில் சப்போர்ட் வந்து பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கம்பேட்டபிள் வித் சென்டென்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ். இதை நம்ம வந்து யூஸ் பண்ணணும்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹக்கிங் ஃபேஸ்லேருந்து நமக்கு வந்து ஒரு லைப்ரரி இருக்குது. அது என்ன லைப்ரரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சென்டென்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ஹக்கிங் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்னென்ன ஃபைல் ஃபார்மேட்லேருந்து இதை எக்ஸ்போர்ட் வந்து பண்ணலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ONXஸு, டார்ச் ஸ்கிரிப்ட்டு, அதுக்கப்புறம் FA16, அதுக்கப்புறம் இன்ஃபரன்ஸ் ஆப்டிமைசேஷன். இது என்னென்ன லைசன்ஸ் வந்துருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா, 2023ல வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹக்கிங் ஃபேஸோட ரெபாசிட்டரி, கித்தப்போட ரெபாசிட்டரியை போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு இதோட லிங்க் மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, இது வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாக் எம்பெடிங் சொல்லிட்டு இருக்குது. ஸோ அது ஜஸ்ட்டு நீங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா, கான்ட்ரிபியூட்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதோட யூஸ் கேஸஸ் என்ன, என்ன லாங்குவேஜ் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஃப்ளாக் எம்பெடிங். ஸோ இதோட QR கோட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபரன்ஸு, ஃபைன் டியூன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கோடு, மாடலு, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இருக்கும். எவாலுவேஷன் பண்ணுறது, ஃபைன் டியூன் பண்ணுறது, இன்ஃபரன்ஸ் வந்து பண்ணுறது, அப்புறம் டாக்குமெண்ட்ஸு, டேட்டா செட்ஸு, என்ன டேட்டா செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அது ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BG ஸ்மால் ENV 1.5 மாடலுடைய ஸ்மால் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் என்ன சொல்லிட்டு ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, யார் டெவலப் பண்ணாங்கன்னா, இந்த BI தான் டெவலப் பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக RAGக்கு மட்டும் தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் எதை மீன் பண்ணது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்புட் கொரி கொடுத்தோன்னா டக்குன்னு இந்த எம்பெடிங் வந்து கொடுத்துரும். பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து 110 மில்லியன் பேராமீட்டர் தான். இந்த ஆர்கிடெக்சர் எதை வச்சு ரெஃபரன்ஸ் வச்சு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னா, BERT இருக்குது பார்த்தீங்களா, BERT பை டைரக்ஷனல் என்கோடர் ரெப்ரசன்டேஷன் ஃப்ரம் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து என்கோடர் மட்டும் தான் இருக்கும். அதுலேருந்து சில மாடிஃபிகேஷன் பண்ணி இதை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதோடைய அவுட்புட்டோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 384 டைமென்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செமான்டிக் கேப்சர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட டேட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அக்யூரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணி கொடுக்கும். BERT வந்து பார்த்தீங்கன்னா, மானிட்டர் பிரைமரி யூஸ்டு ஃபார் டோக்கன் லெவல் கிளாசிஃபிகேஷன் அண்டு ஜென்ரேஷன் டாஸ்க். இதனால் என்ன பண்ண முடியும்னா, கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ண முடியும் அண்டு டெக்ஸ்ட்டை வந்து ஜென்ரேட் வந்து பண்ண முடியும். இது வந்து எதுக்காகனா, சென்டென்ஸ் லெவல் எம்பெடிங்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்புட்டோட சென்டென்ஸ் வந்து கொடுத்தோன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, எம்பெடிங்ஸாக வந்து கன்வெர்ட் வந்து பண்ணி கொடுத்துரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து BERT வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மீன் பூலிங் சொல்லிட்டு ஒரு மெக்கானிசம் இருக்குது. இந்த மெக்கானிசம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து எம்பெடிங் வந்து ஜென்ரேட் வந்து பண்ணுறாங்க. அண்ட் ஆப்டிமைசர் ஸ்ட்ரக்சர், பேலன்ஸ் ஸ்பீட் அண்டு செமான்டிக் பெர்ஃபார்மன்ஸ். ஸ்பீடுலேயே நல்லா இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எம்பெடிங்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது பார்த்தீங்கன்னா, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அக்யூரேட்டாக வந்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங்கில் என்ன டேட்டா செட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு ரீட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சென்டென்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸை வந்து இன்ஸ்டால் வந்து பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த BGயோட மாடல் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம யூஸ் பண்ணணும்னா இந்த ஃப்ளாக் எம்பெடிங் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணணும். இப்போ வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஸ்டால் வந்து ஆகிட்டு இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு எம்பெடிங்னா என்னென்னு சொல்லிட்டு தெரியும். ஜஸ்ட்டு ரீட் மட்டும் பண்ணிக்கலாம். எம்பெடிங்ஸ் ஆர் டென்ஸ் நியூமெரிக்கல் ரெப்ரசன்டேஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டோன்னா, அதுலேருந்து ஹை டைமென்ஷனல் ஒரு எம்பெடிங்ஸாக வந்து கன்வெர்ட் வந்து பண்ணி கொடுக்கும். நியூமெரிக்கல் டேட்டாவை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். சச் அஸ் வேர்ட்ஸ், சென்டென்ஸ் ஆர் இமேஜஸ் தட் கேப்சர் தர் மீனிங் ஆர் ஃபீச்சர்ஸ் இன் எ ஃபார்மேட் தட் மிஷின்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக மிஷின் வந்து எதை அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணுன்னா, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இந்த AI மாடலில் என்ன பண்ணுன்னா, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை தான் அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அன்லைக் 1 என்கோடிங். 1 என்கோடிங்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆல்பபெடிக்கல் ஆர்டரில் நம்ம என்ன பண்ணி கொடுக்கணும்னா, ஜஸ்ட் வந்து ஒரு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக வந்து கன்வெர்ட் வந்து பண்ணி கொடுக்கும். பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியண்ட்டாக இருக்காது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் RAG பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து 0 தான் வந்து கிடைக்கும். அந்த அளவுக்கு கிடைக்கவே கிடைக்காது.
are sparse vectors embedding a transform input into lower dimension continuous vector that preserve semantic relationship. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அதாவது வந்து குயினுக்கும் பனானாக்கும் எந்த வித ரிலேஷன்ஷிப்புமே இருக்காது, அதனால் ஸ்கோர் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் கிங்குக்கும் குயினுக்கும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஸ்கோர் வந்து அதுக்கு இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த செமாட்டிக் ரிலேஷன்ஷிப் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்டு எம்பெடிங். ஜஸ்ட் ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் ரீட் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சென்டென்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸை ஜஸ்ட் வந்து இன்புட் வந்து பண்ணிக்கிறோம். இன்புட் அதுக்கப்புறம் இந்த மாடலை வந்து ஜஸ்ட் வந்து லோடு வந்து பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாடல் டாட் என்கோட் வந்து பண்ண போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் எம்பெடிங் சொல்லிட்டு கொடுத்தோன்னா அதுக்கு வந்து நமக்கு அவுட்புட் கொடுக்கும். அவுட்புட் டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 384. இதோட ஷேப்பு இதோட டேட்டா மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த மாடல் வந்து நமக்கு வந்து டவுன்லோட் வந்து ஆகும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து எம்பெடிங்கோடைய அவுட்புட் வந்து கொடுக்கும். அதோட ஷேப்பை மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது சக்ஸஸ்ஃபுல்லாக அவுட்புட் வந்து கொடுத்துருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் தான் வந்திருக்கு. ஸோ ஒரு சில இது மட்டும் தான் நமக்கு வந்து மேட்ச் வந்து ஆகிருக்கும். ஸோ ரிமைனிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மேட்சே வந்து ஆகலை. ஸோ இன்னைக்கு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சர் டிசைனு. ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 5Cs பற்றி பார்க்க போகிறோம். ஸோ 5Cs வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஃபேஸ்புக் ஏஐ சிமிலாரிட்டி சர்ச், இதுதான் அதோட ஃபுல் ஃபார்மு. இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஃபேஸ்புக் வந்து கண்டுபிடிச்சாங்க, மெட்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டார் டேட்டாபேஸ். வெக்டார் டேட்டாபேஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு டெக்ஸ்ட்டை நியூமரிக்கலாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதாவது எம்பெடிங் ஃபார்மேட்டில். அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வெக்டார் டேட்டாபேஸ்க்குள்ளே ஸ்டோர் பண்ணி நம்ம குறியும் அந்த ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட்டையும் எந்த அளவுக்கு சிமிலராக இருக்கிறது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த வெக்டார் வந்து எம்பெடிங் வந்து யூஸ் ஆகுது. அதாவது வந்து வெக்டார் டேட்டாபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூஸ் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெக்டார் டேட்டாபேஸ் வந்து இருக்குது. மில்வஸ் இருக்குது, 5Cs இருக்குது, குரோமா டிபி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஒரு எம்பெடிங் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது ஸ்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கேன்லாம் இருக்குது. ஜஸ்ட் அதை டைப் பண்ணிடலாம். ஸோ ஸ்கேனுன்னு தான் நினைக்கிறேன். SCA என்னன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். நேம் மறந்துருச்சு ஆக்சுவலி. ஸோ ஆமாம், ஸ்கேன் தான். ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்கேலபிள் நியரஸ்ட் நெய்பர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து கண்டுபிடிச்சாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5Cs மாதிரி தான். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன வெக்டார் டேட்டாபேஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்காக இது சொன்னேன். நம்ம இதை யூஸ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொன்னேன். டிசைனர் டு எஃபிஷியன்ட் சர்ச் ஃபார் சிமிலர் வெக்டர். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குறியை கொடுத்தோன்னா டேட்டா பேஸ் கூட மேட்ச் பண்ணி எந்தளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சி கொடுக்கும். இதில் நம்ம வந்து ஒரு மெட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அதாவது ஈக்குவலன்ட் டிஸ்டன்ஸா, கொசைன் சிமிலாரிட்டி அப்படின்ற ஒரு மெட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எந்தளவுக்கு மேட்சஸ் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். டென்ஸ் எம்பெடிங், இந்த வெக்டார்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறாங்கன்னா டென்ஸ் எம்பெடிங்ஸ் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன் லார்ஜ் ஸ்கேல் டேட்டா செட். இந்த 5Cs வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு லார்ஜ் ஸ்கேல் டேட்டா செட் வந்து இது வந்து சப்போர்ட்டிங் வந்து பண்ணும். இட் இஸ் ஏ கிரிட்டிக்கல் டூல் ஃபார் டாஸ்க் லைக் செமாண்டிக் சர்ச். அதாவது செமாண்டிக் சர்ச் வந்து பண்ணுறது. ஒரு டாக்குமெண்ட் இருக்குன்னா டாக்குமெண்ட்டில் நம்ம ஒரு குறியை கேட்டோன்னா அந்த குறி வந்து அதில் மேட்ச் பண்ணி அவுட்புட் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணோம். ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம், நெட்ஃப்ளிக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம எந்த மூவியை டைப் பண்ணுறோமோ அந்த மூவிக்கு ஏற்ற மாதிரி அது வந்து சஜஷன் வந்து பண்ணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரெக்கக்னேஷன் வந்து பண்ணலாம். நம்ம ஃபேஸில் இருக்க எம்பெடிங்ஸ் வந்து எடுத்துகிட்டு பிக்சலில் எம்பெடிங்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த எம்பெடிங்ஸை மேட்ச் பண்ணி எந்த அளவுக்கு மேட்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் ரேக்கில் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த 5Cs. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ப்ராப்ளம் டஸ் 5Cs சால்வ். 5Cs வந்து என்ன ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இமேஜின் யூ ஹேவ் மில்லியன்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஈச் இஸ் ரெப்ரசன்ட் எஸ் ஏ வெக்டர். வெக்டர்னா உண்மையாக கிடையாது, எம்பெடிங்ஸ். நம்ம டெக்ஸ்ட்டை வந்து நியூமரிக்கலாக வந்து கன்வெர்ட் வந்து பண்ணி வச்சிட்டோம். யூஸிங் ஏ மாடல் லைக் பிஜி வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கன்வெர்ட் வந்து பண்ணிட்டோம். சென்டென்ஸ் வந்து பாட். நவ் given a query vector, how do you quickly find the top k most similar vector? நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாக்குமெண்ட்ஸில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை நான் வந்து சர்ச் பண்ணுறேன்னா அதுக்கான இதை சீக்கிரமாக சர்ச் பண்ணி கொடுத்துடணும். அப்போ சர்ச் பண்ணி கொடுக்கணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா தேட முடியாது. ஒரு டாக்குமெண்ட் இருக்குன்னா தேடி அது இது பண்ணுறதுக்குள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே வந்து வேஸ்ட் ஆகிடும். அதாவது டைமிங் வந்து வேஸ்ட் ஆகிடும். இந்த டைம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த நமக்கு வந்து 5Cs வந்து யூஸ் ஆகுது. 5Cs மில்வர்ஸ் இது மாதிரி எல்லா வெக்டார் டேட்டாபேஸுமே இதுக்கு தான் வந்து யூஸ் ஆகுது. அதில் நம்ம ஜஸ்ட்டு கொடுத்தோம்னா என்ன பேஜ் வந்து கூட கொடுக்கும், என்ன அந்த பிடிஎஃப் எந்த பேஜ், என்ன டாக்குமெண்ட் நேம், இதெல்லாம் வந்து அது வந்து கொடுக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த 5Cs வந்து சால்வ் பண்ணுது. திஸ் இஸ் வர் 5Cs சயின்ஸ். இட் அலோஸ் ஃபார்
ஃபாஸ்ட் நியரஸ்ட் நெய்பர் சர்ச் இன் ஹை டைமென்ஷனல் ஸ்பேசஸ். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரமாக வந்து கொடுத்துரும். மெமரி எஃபிஷியண்ட்டாக வந்து யூஸ் வந்து பண்ணோம். மில்லியன்ஸ் டு பில்லியன்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம சிபியூ அண்ட் ஜிபியூ வந்து சப்போர்ட் பண்ணோம். ஜிபியூ யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த 5Cs வந்து சால்வ் வந்து பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஜஸ்ட் வந்து ரன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டார் இண்டெக்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ்டு டு ஆர்கனைஸ் அண்ட் சர்ச் த்ரூ வெக்டார் எஃபிஷியன்ட்லி. இந்த வெக்டார் இண்டெக்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா இந்த டேட்டா வந்து ஆர்கனைசேஷன் வந்து பண்ணிக்கோ. எந்த இண்டெக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், ஒரு இண்டெக்ஸ் மாதிரி அலோகேட் பண்ணோம். அந்த இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெக்டாரோட இண்டெக்ஸ். சிமிலாரிட்டி மேட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா L2 இருக்குது. அதுக்கப்புறம் கொசைன் சிமிலாரிட்டி இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 2 சென்டர்ஸ் வந்து மேட்ச் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இண்டெக்ஸோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா 5Cs. 5Csல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இண்டெக்ஸ் வந்து இருக்குது. ஃப்ளாட்டு, ஐவி ஃப்ளாட்டு, ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா குவான்டைசேஷன்னா ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து FP32, FP16, int8, அதுக்கப்புறம் int4 இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதுதான் குவான்டைசேஷனு. இதை ஜஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இந்த மெமரியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் யூஸ் ஆகும். FP32 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரிசிஷனு. அதுக்கு நிறைய மெமரி வந்து தேவைப்படும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிட்டு 32 பிட் வந்து இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ஃபா ரெடியூஸ் பண்ணிடுறோம். அப்போ மெமரி வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரசி வந்து அடிவாகும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் குவான்டைசேஷன் வந்து பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அக்யூரசி அடிவாகும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா FP32 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதாவது வந்து 4 பைட் வந்து இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 8 பிட்டு சேர்ந்தது ஒரு பைட்டு. அப்போ 4 8 32 32 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 வேல்யூ இருக்கும் இந்த மாதிரி. ஸோ 16 அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 16னா FP32னா 32 இருக்கும். FP16னா நமக்கு வந்து 16 இருக்கும் இந்த மாதிரி. இப்போ நம்ம 32லேருந்து இந்த 16 ரெடியூஸ் பண்ணிட்டோம்னா பாதி டேட்டா வந்து கொஞ்சம் அதை ட்ரைன் பண்ணக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வெயிட்ஸ் அண்ட் பைஸ் வந்து அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் நம்ம வந்து பார்ஷியலாக ரெடியூஸ் பண்ணுறதுனால அதோடைய வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி வாங்கும். ஸோ அதாவது வந்து அக்யூரசி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்டீஜராக வந்து நீங்கள் வந்து இதை மாற்றிடுறீங்க, int8 வந்து மாற்றிடுறீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டே இருக்காது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாம் 12ன்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரைன் பண்ணதை விட ஃபுல்லாக மாறிடுச்சு. ஆனால் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாகவே இருக்காது. இந்த இன்ட்டு 8 int4 நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு அக்யூரசி இருக்காது. ஆனால் உங்களுக்கு மெமரி யூசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரெடியூஸ் தான் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவான்டைசேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் GPU ஆக்சிலரேஷன் இருக்குது. ஆக்சிலரேஷன்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபாஸ்ட்டாக வந்து சர்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த GPU ஆக்சிலரேஷன் அதாவது வந்து கூட வந்து சப்போர்ட் வந்து பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இண்டெக்ஸ் டைப் வந்து இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃப்ளாட் L2 இருக்குது. L2னா ஒன்றுமே கிடையாது, நமக்கு வந்து யூக்ளிடியன் டிஸ்டன்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃப்ளாட் ஐபின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொசைன் சிமிலாரிட்டி. அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் ஃப்ளாட் வந்து பார்த்தீங்கன்னா IVA ஃப்ளாட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சரில் நமக்கு என்னென்ன டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும், ஸ்பீடாக வந்து இருக்கும். வந்து ரீகால் அதிக அவுட்புட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ப்ராடக்ட் குவான்டைசேஷன் சொல்லுவாங்க. மெமரி எஃபிஷியன்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா குவான்டைசேஷன் பண்ணுறதுனால நமக்கு என்னென்னா ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும். ஆனால் அக்யூரேசி வந்து நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும் இந்த இண்டெக்ஸ் PQ யூஸ் பண்ணுறதுனால. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5Csோட இம்ப்ளிமெண்டேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இந்த 5Cs வந்து CPUவில் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். இதோட அஃபீஷியல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா GitHub ரெபாசிட்டரி இருக்குது. ஸோ 5Cs GitHub நீங்கள் போட்டிங்கன்னா ஃபேஸ்புக் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய GitHub ரெபாசிட்டரி வந்துடும். ஸோ இதுதான் அது. நீங்கள் இதில் போய்ட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் வந்து அதை வந்து லேர்ன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்வியூக்கெலாம் நீங்கள் வந்து போகிறீங்கன்னா ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த 5Cs, மில்வஸ்ஸு அதெல்லாம் நான் வந்து சொல்லித்தருவேன் உங்களுக்கு. இந்த 5Cs, மில்வஸ்ஸு, குரோமாடிபி, லாங் செயினு, ரேகு, ஸோ இது எல்லாமே வந்து சொல்லித்தருவேன். ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் தியரிட்டிக்கல் நிறைய கவர் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னுடைய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். அதுலேருந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணிவிட்டு இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா நீங்கள் எல்லாமே வந்து சொல்லிடலாம். இந்த ப்ராஜெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூமில் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு அட்வான்ஸான ப்ராஜெக்ட் தான் எல்லாமே கொடுக்குறது எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆட் வந்து பண்ணுறோம். ஸோ புதுசாக என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டில் என்ன வருது, அதுக்கப்புறம்
இந்த ஜிபிடியில் என்னென்ன வெரைட்டிலாம் இருக்குது அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போடுறேன். அதுக்கப்புறம் NVIDIA என்னென்னலாம் மாடல் வச்சுருக்காங்களோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி ரேக் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ எல்லா ப்ராஜெக்ட்டுமே நிறைய ப்ராஜெக்ட் வந்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நீங்கள் தியரிட்டிக்கல் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஐயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஏஐயில் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா ஈஸியாக வந்து சொல்லிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 5 வந்து இம்போர்ட் வந்து பண்ணிக்கிறோம். நம்பை வந்து இம்போர்ட் வந்து பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் சென்டென்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் வந்து லோட் பண்ணுறதுக்காக சென்டென்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சில இன்புட் டேட்டா வந்து இங்கே இருக்குது. ஸோ இது வந்து டாக்குமெண்ட் சொல்லிட்டு கன்சிடர் வந்து பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் வந்து 1, 2, 3 ஸோ வந்து பார்த்திங்கன்னா 3 டேட்டா வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஃப்ரான்ஸு. அதுக்கப்புறம் கேட்ஸ் ஆர் கிரேட் பெட்ஸு. அதுக்கப்புறம் மெஷின் லேர்னிங் இஸ் ஃபன்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டாக்குமெண்ட்டை என்கோட் வந்து பண்ணுறோம். என்கோட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃப்ளோட் 32க்கு கன்வெர்ட் வந்து பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை ரன் பண்ணி இதோட டேட்டா வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இது வந்து ரன் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணிட்டோன்னா நமக்கு அந்த அவுட்புட் இப்போ கிடச்சிரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 0 இது பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த இது தான் ஃபஸ்ட்டு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இவ்வளோ வேல்யூ வந்து இருக்குது. ஸோ இதுக்குள்ளே 0க்குள்ளே இருக்க 0 இன்னும் ஒரு வேல்யூ நீங்கள் அக்சஸ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட் 32 டேட்டா டைப்பு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கும். பட் ஆனால் நமக்கு வந்து கொஞ்சம் தான் வந்து காட்டுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நார்மலைசேஷன் பண்ணிடுறோம். இதை வச்சு பண்ணுறோன்னா இந்த கொசைன் சிமிலாரிட்டிஸ் நார்மலைசேஷன் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸு மினிமம் டிஸ்டன்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நார்மலைசேஷன் பண்ணால் நமக்கு வந்து 0 to 1க்குள்ளே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 வந்து நம்ம இனிஷியலைசேஷன் வந்து பண்ணிட்டோம். என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா இண்டெக்ஸ் ஃப்ளாட் ஐபி வந்து பார்த்தா நமக்கு வந்து கொசைன் சிமிலாரிட்டி. அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்டோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 384 அதை நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 0 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த டேட்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்படிங்கோட சைஸு 384 அதை ஜஸ்ட் வந்து ஆட் வந்து பண்ணிடுறோம். இண்டெக்ஸ் அட் ஆட் டாக்குமெண்ட் எம்படிங்ஸ் வந்து ஆட் வந்து பண்ணிடுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ டெல் மீ அபவுட் ஃப்ரான்ஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா அந்த இதை வந்து எம்படிங் வந்து பண்ணிவிட்டு ஃப்ளோர் 32 கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து நார்மலைசேஷன் அப்ளை பண்ணி இண்டெக்ஸ் ஆஃப் சர்ச்னு கொடுத்தோம்னா நம்ம கொரியை கொடுத்தோன்னா நமக்கு வந்து அவுட்புட் வந்து கொடுக்கும். இது ஜஸ்ட்டு ரன் பண்ணி அவுட்புட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரான்ஸ் இருக்கனால நமக்கு என்னென்னா அது வந்து ஃபஸ்ட்டாக வந்து கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 80% வந்து மேட்ச் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% மேட்ச் ஆகிருக்கு. இது வந்து ஒரு 40% மேட்ச் வந்து ஆகிருக்கு. பட் நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் வேல்யூ தான் வந்து நம்ம எடுத்துப்போம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கொசைன் சிமிலாரிட்டிக்கு பதில் நம்ம வந்து ஈக்குவலிடியன் டிஸ்டன்ஸ் வந்து யூஸ் வந்து பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா இந்த இண்டெக்ஸ் ஃப்ளாட் ஐபி மட்டும் தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதோட ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஈக்குவலியன் டிஸ்டன்ஸ் எடுத்தால் பாரிஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.38 இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கம்மியாகிட்டே வரும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்னா ஜஸ்ட் வந்து அதிகமாகிட்டே வரும். ஸோ கொசைன் சிமிலாரிட்டிக்கும் ஈக்குவலியன் டிஸ்டன்ஸுக்கும் இதான் வந்து டிஃப்ரென்ஸு. இதோட ஸ்கோர் என்னென்னா அதிகமாக இருக்கிறத எடுத்துப்போம். இதோட ஈக்குவலியன் டிஸ்டன்ஸ் இருக்கிறத கம்மியாக இருக்கிறத வந்து எடுத்துப்போம். நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பை2 என்ற லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை யார் டெவலப் பண்ணாங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து டெவலப் பண்ணாங்க. இதோட வெர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பை2. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பையில் நிறைய வெர்ஷன் வந்துருக்கு. பை3 இருக்குது, 3.5 இருக்குது, 4 இருக்குது. இதோட பேராமீட்டர் எல்லாமே வேரியேஷன் வந்து ஆகும். இந்த மாடலை எப்போ வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா 23 வந்து ரிலீஸ் வந்து பண்ணாங்க டிசம்பர் 2. இது எதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒர்க் ஆகணும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சரில் ஜிபிடி இருக்குது பார்த்தீங்களா, ஜென்ரேட்டிவ் பேட்டர்ன் ட்ரான்ஸ்ஃபார்மர் டீகோடர் மட்டும் அதை பேஸ் பண்ணி நமக்கு ஒர்க் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ் மாடல், அதாவது வந்து டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதா நம்ம கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் வந்து கொடுக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் மாடல். இதோட பேராமீட்டர் சைஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2.7 வந்து பில்லியன் பேராமீட்டர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் டேட்டா. இதில் என்ன மாதிரியான ட்ரைனிங் டேட்டா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஹை குவாலிட்டி சிந்தட்டிக் டேட்டா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபில்டர் டேட்டா செட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ரீசனிங் ஹெவி கண்டென்ட். ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து ட்ரைன் வந்து பண்ணியிருக்காங்க. மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணி இதை டெவலப் பண்ணாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரீசனிங் அதாவது வந்து ப்ராப்ளம் சால்விங் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணது கோடோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்கல் கைண்ட்ஸ் ஆஃப் வந்து டாஸ்க் வந்து பண்ணுறதுக்காக இதை வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் அவுட் பெர்ஃபார்ம் லார்ஜ் மாடல்ஸ் லைக் லாமா 7 பில்லியன் பேராமீட்டருக்கு பார்த்தீங்களா, அதை விட இது அவுட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்கு. இதோட பேராமீட்டரும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 7 இது வந்து அதிகமாக இருக்குது.
700 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு என்னென்னா அதிகமாக இருக்குது. ஆனால் இதை விட அவுட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க இன் ரீசனிங் அண்ட் லாங்குவேஜ் டாஸ்கில். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சுக்கு ஒன்லி தான் யூஸ் பண்ணுறாங்க, லிமிட்டட் ஃபார் கமர்ஷியல் யூஸ் ஒன்லி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட யூஸ் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேக்ல வந்து யூஸ் பண்ணுறாங்க, கோடிங் அசிஸ்டன்ட், எஜுகேஷன் டூல்ஸ் இந்த மாதிரி இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதோட ஹக்கிங் ஃபேஸோட லிங்க் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பேஸ்ட் பண்ணிட்டோன்னா இந்த ஹக்கிங் ஃபேஸோட இதுக்கு கொண்டு வந்து விட்டுரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் அண்ட் வெர்ஷன் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மாடலோட ஃபைலு சேவ் டென்சர்ஸ் தான் வந்து ஃபார்மேட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 564 MB வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 GB வந்து இருக்குது. ஸோ இதுதான் இதோட மெயினோட மாடலு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ் எல்லாமே இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வொக்காபுலரி ஜேசனு. இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்கான டோக்கன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கும், இந்த வொக்காபுலரி .json-குள்ள. ஸோ அதுக்கப்புறம் இதை பற்றி சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஜஸ்ட் வந்து என்னென்னு ரீட் பண்ணிக்கோங்க. 2.7 பில்லியனு, அதுக்கப்புறம் பை 1.5 அதிகமாக இருக்குது, ஆகுமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு ரீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ப்ரைம் நம்பர் கேட்டிங்கன்னா அது வந்து கோடு வந்து கொடுக்கும். ஸோ இதை பற்றி இது வந்து கித்தப்போட லிங்க் இருக்குது, இதை போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பை2ஓட மாடல் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதே தான் கிட்டத்தட்ட. ஸோ ஜஸ்ட்டு ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து டவுன்லோட் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் சில வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொடுத்துருக்கேன் பிளாக்லாம், நீங்கள் வந்து ஜஸ்ட் அதை போய் பார்த்துக்கோங்க, ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆர்கிடெக்சர் தான் இருக்கும், அதோட ஆர்கிடெக்சரோட டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. என்ன டேட்டா வந்து ஃபீட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பில்லியன் பேராமீட்டர், அது மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். மற்றதெல்லாம் வந்து டீட்டெயிலாக உட்காந்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆர்கிடெக்சர் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த கனெக்ஷன் எங்கே போகுது, இதோட ஆர்கிடெக்சர் என்ன, எவ்வளோ அவுட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்கு, எந்த மாடலுடைய இது ஓவர் கம் வந்து பண்ணியிருக்கு, அதெல்லாம் மட்டும் ஜஸ்ட் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். ஸோ மோஸ்ட்லி எல்லா மாடலும் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜிபிடியோட ஆர்கிடெக்சரோட டீகோடர் பார்ட் மட்டும் எப்படி இருக்குது, என்ன டேட்டா ஃபீட் பண்ணியிருக்காங்க, உள்ள என்ன நடக்குது, பேராமீட்டர் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோட் ஃபுல்லாக ஃபோக்கஸ் வந்து பண்ணுங்கள். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மாடிஃபிகேஷன் பண்ணால் எப்படி என்ன நடக்கும், என்ன லிங்க்ஸ் வந்து போடணும், இதில் பேட்ச் நார்மலைசேஷன் போடணுமா வேணுமா, ஸ்கிப் கனெக்ஷன் வந்து எந்த இடத்துல பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு யூகத்தை நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிபிடி ஆர்கிடெக்சர் பில்ட் பண்ணுறதுக்கான நாலேஜ் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதுக்கப்புறம் இதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, நம்ம என்ன புதுசாக கொண்டு வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கூட திங்க் கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா டார்ச் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ்லேருந்து ஆட்டோ மாடல் ஃபார் கேஷுவல் எல்லாமும் ஆட்டோ டோகனைசரை இம்போர்ட் வந்து பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து நம்ம செட் வந்து பண்ணிடுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிபியூ ஃபாஸ்டராக வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம்னா இந்த மாடல் வந்து டவுன்லோட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹக்கிங் ஃபேஸோட ரெபாசிட்டரி நேம் தான் இந்த மைக்ரோசாஃப்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா மாடலோட நேமு பை2. டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கும். அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் ரிமோட் கோடு வந்து ட்ரூ சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய மாடலோட இன்புட்டு. ஸோ இன்புட் என்னென்னா டெஃப், பிரிண்ட்டு, ப்ரைமு, அதுக்கப்புறம் என்னன்றது அந்த நம்பர் ஆஃப் வந்து டேட்டா எத்தனை ப்ரைம் நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்றது. பிரிண்ட் ஆல் ப்ரைம் பிட்வீன் 1 to n இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா மாடலுக்கு இன்புட்டாக கொடுத்து அவுட்புட் வந்து கெட் பண்ண போகிறோம். மாடல் டாட் ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து இதில் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா டோக்கனைசேஷன் இந்த பேட்ச் கோடு கொடுத்துட்டு டெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து பண்ணுறோம். இதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து கீழே வந்து இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி கொடுத்துருச்சு ரிமைனிங் எல்லாமே. ஸோ இதான் பார்த்திங்கன்னா இதோடைய கோடு. இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக கோடுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங், மேத்தமெட்டிக்கல் கைண்ட்ஸ் ஆஃப் டாஸ்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பிடிஎஃப் வந்து டாக்குமெண்ட்டை அப்லோட் வந்து பண்ணி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை எம்பிடிங்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி பிஜி மூலமாக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5 size வந்து ஸ்டோர் பண்ணி இந்த எல்எல்எம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவுட்புட் ரெஸ்பான்ஸ் வந்து கெட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலோட டாக்குமெண்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேண்டமாக கொடுத்துருக்கிறது. இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா மாடல் வச்சு என்கோட் வந்து பண்ணிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் 5 size அப்ளை பண்ணி ஆட் வந்து பண்ணிடுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இஸ் டெவலப்டு பை2 அப்படின்னு கொடுத்தோன்னா சிமிலராக இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து அவுட்புட்டை வந்து கொடுக்கும். இது ஒன்றுத்தையாக ரன் பண்ணிக்கலாம். ஸோ மேலே பார்த்தது எல்லாமே கம்பைன் வந்து பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ மைக்ரோசாஃப்ட் ரிசர்ச் தான் என்னென்னா டெவலப் பண்ணாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம வந்து இன்ட்டு மட்டும்தான் கொடுக்குறோம். இந்த இடத்துல பை2 வந்து யார் இது பண்ணாங்க மைக்ரோசாஃப்ட்னா அந்த ஆன்சர் மட்டும் கொடுக்குது பார்த்திங்களா. எந்த கொஷின் கேட்டோமோ அந்த ஆன்சர் மட்டும்தான் இது வந்து கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் த பேராமீட்டர் வேல்யூ சொல்லிட்டு கேட்டு பார்ப்போம் என்ன ஆன்சர் வந்து கொடுக்குதுன்னு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொஷின் வந்து கேட்டுக்கலாம்.
வாட் இஸ் த பேராமீட்டர் சைஸ் ஆஃப் பை 2. ஸோ திருப்பி என்னென்னா 1 by 1 ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே ரன் பண்ணதுக்கப்புறம் இந்த பேராமீட்டர் சைஸ் ஆஃப் பை 2 இஸ் நாட் மென்ஷன் இந்த பேராகிராஃப். ஆக்சுவலி மென்ஷன் வந்து பண்ணியிருக்கோம், பட் ஆனால் அது வந்து கரெக்டாக இது பண்ணலை. ஸோ ஒருவேளை இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி கேட்டு பார்ப்போம். ஆக்சுவலி என்ன சொல்லுதுன்னா, இது வந்து நாட் மென்ஷன் பண்ணல அப்படின்னு வந்து சொல்லுது. பட் ஆனால் இருக்குது. பட் ஆனால் கான்டெக்ஸ்ட் வந்து அந்தளவுக்கு புரிஞ்சுக்க மாட்டுது. வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக கொடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுக்குது. பட் ஆனால் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்தளவுக்கு கொடுக்கல. இப்போ இன்னும் ஃபைன் டூன் வந்து பண்ணணும் இந்த மாடலை. ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மேலே இருக்க கோடு எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணி அதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஷின் கேட்டு ஆன்சர் வந்து கெட் பண்ண போகிறோம். இந்த பிஜிஇ 5 அந்த பை 2 மாடல் வச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, இது எல்லாமே ஆல்ரெடி பண்ணிட்டோம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு வாட்டி பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் ஃபங்க்ஷன். இந்த பிடிஎஃப் வந்து என்ன பண்ண போகுதுன்னா, பிடிஎஃப்பில் இருக்க கண்டென்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து பண்ணி கொடுக்க போகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபுல் டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடறோம். அதாவது ஜஸ்ட் இந்த ஆட் வந்து பண்ணிடுறோம். இந்த ஃபுல் டெக்ஸ்ட் டாட் பேஜ் டாட் கெட்டு டிஎக்ஸ்டி இந்த ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பேஜில் இருக்கிறத ஒன்றா கெட் வந்து பண்ணிக்கிறோம். ஃபைனலாக வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணிடுறோம். இது வந்து என்ன பண்ண போகுதுன்னா, நம்ம சங்க் சைஸ் 300 கண்டென்ட்டை நமக்கு என்னென்னா எடுத்து கொடுத்துரும். அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டெக்ஸ்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் பண்ணால் 300 வேர்டு வந்து கிடச்சிரும். அந்த 300 வேர்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சங்க்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் 300லேருந்து 600, 600லேருந்து 900 இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறோன்னா அப்பெண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிடறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 இருக்குது பார்த்திங்கன்னா, இதை வந்து பில்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா என்கோட் வந்து பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸு. அதுக்கப்புறம் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணி ரிட்டர்ன் வந்து பண்ணிடுது. அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபங்க்ஷன்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாடல் இருக்குது பார்த்திங்களா, இந்த பை 2 அது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொரியை கொடுத்து இண்டெக்ஸாக சர்ச்சு இது வந்து பார்த்திங்கன்னா சிமிலராக இருக்கிறது எல்லாமே வந்து கொடுக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மாடல் வந்து ஆன்சர் வந்து கெட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இது என்னென்னா அவுட்புட் வந்து கொடுத்துரும். இந்த அவுட்புட்டை இங்கே வந்து ஃபீட் வந்து பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டோக்கனைசேஷன் பண்ணிவிட்டு மாடல் டாட் ஜென்ரேட்டு நம்ம கொரியெல்லாம் கொடுத்தோன்னா அவுட்புட் வந்து கொடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு பிடிஎஃப் வந்து நம்ம வந்து அப்லோட் வந்து பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா, ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ என்ன நேம்ல வந்து பார்த்திங்கன்னா டேட்டாவில் இது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி வந்து பார்த்திங்கன்னா இப்படி போட்டிங்கன்னா கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி கிடச்சிரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்லோட் வந்து பண்ண போகிறோம் இந்த பிடிஎஃப் ஃபைலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறதுல 1 by 1 எக்ஸிக்யூஷன் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த செல் வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ ரன் பண்ணதுக்கப்புறம் சூஸ் ஃபைல்ஸ் வந்து கொடுத்துடலாம். எங்கேருந்து எடுத்துக்கலாம்னா டவுன்லோட்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சருடைய பேஸ் பேப்பர் அட்டென்ஷன் இஸ் ஆல் யூ நீட். இந்த பேப்பர்லேருந்து நம்ம கொஷின் வந்து கேட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. அதுக்கப்புறம் ஐமெட்டீரியல்ஸ் இம்போர்ட் பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டரில் இருக்க ஃபைல்ஸ் வந்து அக்சஸ் வந்து பண்ணி கொடுத்துரும். என்ன ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப் ஃபைலு. இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா வாட் இஸ் என்கோடர் அப்படி சொல்லிட்டு கேட்டு பார்க்குறோம். ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன ஆன்சர் வந்து கொடுக்கும். பிடிஎஃப்லேருந்து கண்டென்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி சங்க் பண்ணி அதுக்கப்புறம் 5 6 கொடுத்து சங்க்ஸ் வந்து ரெட்ரீவ் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து ஜென்ரேட் வந்து பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. என்கோடர்னால் என்ன, டீகோடர்னால் என்ன, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அதை ஜஸ்ட் வந்து கேட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் டீகோடர்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா டீகோடரை பற்றி சொல்லணும். வாட் இஸ் அட்டென்ஷன் சொல்லிட்டு கேட்டு பார்க்கலாம். அட்டென்ஷன் மெக்கானிசம் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதுதான் அது. ஸோ இதை பற்றி சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் வாட் இஸ் பொசிஷன் என்கோடிங். ஸோ இதை பற்றி கேட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்டென்ஷன் ஸ்கோர்னால் என்ன சொல்லிட்டு கேட்டு பார்க்கலாம். கொடுக்குதானே இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
இதுவும் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் ஸ்கோர் கரெக்டாக கொடுத்துருச்சு. ஸோ அதுக்கு எல்லாமே தெரியுது இந்த டாக்குமெண்ட்லேருந்து. வென் வாஸ் திஸ் அட்டென்ஷன் இஸ் ஆல் யூ நீட் பேப்பர் பப்ளிஷ்டு சச் இடி. ஸோ இதை கேட்டு பார்த்தா கொடுக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கரெக்டாக கொடுத்துருச்சு. த பேப்பர் வாஸ் பப்ளிஷ்டு இன் 2017 கரெக்டாக கொடுத்துருச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நிறையா கொஷின் வந்து கேட்டு பாருங்கள். ஸோ நமக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து கொடுத்துருச்சு. டாக்குமெண்ட்லேருந்து எல்லா கொஷினும் கேட்டு பார்த்துட்டு மோஸ்ட்லி கரெக்டாக வந்து கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாடல் இன்ஃபரன்ஸை ஃப்ளாஸ்க் அண்ட் என்ஜிராக் வச்சு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா இந்த என்ஜிராக் எல்லாமே இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கிறோம். நம்ம ப்ரீவியஸாக பார்த்த ப்ராஜெக்டில் எல்லாமே இதை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே தான் இங்கேயும் பண்ணுறோம். என்ஜிராக்கு ஃப்ளாஸ்க் என்ஜிராக் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய அத்தன்டிகேஷன் டோக்கன் வந்து கெட் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இங்கே போயிட்டு ngrok.com போட்டிங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சைன் அப் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட்டு லாகின் மட்டும் பண்ணிக்கிறேன். எனக்கு டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து போயிடும். ஜஸ்ட்டு நான் அத்தன்டிகேஷன் டோக்கன் இருக்கும் அது மட்டும் கெட் பண்ணிக்க போகிறேன். யுவர் அத்தன்டிகேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இதில் போயிட்டு நான் காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வாட்டி ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கிறேன் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறத. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அத்தன்டிகேஷன் டோக்கன் வந்து செட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் வந்து பண்ண போகிறோம். என்ன நேம்லன்னு வந்து பார்த்திங்கன்னா டெம்ப்ளேட்ஸு. ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். என்ன நேம்லன்னு வந்து பார்த்திங்கன்னா index.html. இதில் என்ன பண்ண போகிறோன்னா இதை காப்பி பண்ணி அன்கமெண்ட் பண்ணிடலாம். இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் வந்து பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேவ் பண்ணிடலாம். ஒரு வாட்டி மட்டும் பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே என்ன பண்ணமோ அதே தான் இங்கே பண்ணுறோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்ஜிராக் வச்சு பண்ணுறோம். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி எல்லாமே எக்ஸிக்யூஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஃப்ளாஸ்க்கு தேவையான எல்லாமே இம்போர்ட் வந்து பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபோல்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃப்ளாஸ்க் வந்து இனிஷியலைசேஷன் வந்து பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோன்னா இந்த சீக்ரெட் கீ இது வந்து அப்லோட் ஃபோல்டரு. அப்புறம் 5Gsோட இண்டெக்ஸில் இனிஷியல் நல்லு சங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லு இந்த ஃபைல் ஃபார்மேட்டில் நமக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணோம். இது வந்து ஏபிஐயோட இது. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் எண்டில் கொடுக்குற ஃபைலோட இது இருக்குது பார்த்திங்களா போஸ்ட் மெத்தட்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். போஸ்ட் மெத்தட்னா சென்ட் பண்ணுறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்லோடு ஃபைலு அலோடு ஃபைல் வந்து செக் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபைல் மட்டும் தான் அலோவ் வந்து பண்ணுவோம். இமேஜஸ்லாம் வந்து அலோடு வந்து பண்ண மாட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷனாக கால் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் வந்து ப்ராசஸிங் பண்ணி ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வந்து பண்ணோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை ஜஸ்ட் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கலாம். கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா விசிட் வந்து சைட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அபவுட் யுவர் டாக்குமெண்ட் பிஜி 56/2. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் ஃபைல் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டவுன்லோட்ஸு இந்த ஃபைல் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்லோட் வந்து ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா கொஷின் வந்து கேட்கலாம். வாட் இஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டு வந்து கொரி வந்து ப்ராசஸிங் வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இது ஜஸ்ட்டு ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆர் ஏ டைப் ஆஃப் நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் தட் இஸ் யூஸ்டு ஃபார் சீக்வன்ஸ் டு சீக்வன்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் டாஸ்க்கு. ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறேன். வாட் இஸ் என்கோடர்? ஸோ இது திருப்பி சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வாட்டியும் ஸோ இதை ஜஸ்ட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ப்ராசஸிங் வந்து ஆகுது. ஸோ இப்போ வந்து அவுட்புட் வந்து கொடுக்க போகுது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் வந்து ஆக போகுது. கீழே வந்து நமக்கு வந்து வரும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து வரும்.
நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு வாட்டியும் இந்த டாக்குமெண்ட் மட்டும் அப்லோடு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து அவுட்புட்டு வந்து வந்துருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போய் பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்கும். வாட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்கோடர் நிறைய வந்து கொடுத்துருக்கு. ஜஸ்ட்டு ரீடு மட்டும் பண்ணிக்கோங்க. இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை பற்றி கேட்க போகிறோம்னா வாட் இஸ் டிகோடர் பற்றி கேட்க போகிறோம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு புக் இருக்குண்ணா, காலேஜ் புக் இருக்குண்ணா, எனக்கு இந்த கொஸ்டின் என்ன, இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஈஸியாக கொடுத்துரும். ஸோ அதுக்காக தான் இது. நம்ம போய் தேட முடியாது. ஒரு 1000 பக்கம் ஒரு டாக்குமெண்ட் இருக்குன்னா, இந்த வேர்ட் எந்த இடத்துல இருக்குது, எந்த பேஜில் இருக்குது, எந்த லைனில் இருக்குது அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1000வது பேஜில் நம்ம வந்து தேவைப்படுறது இருக்குன்னா, நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லைனாக செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பேஜாக செக் பண்ணுறதுக்குள்ளே விடிஞ்சு போயிடும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. செமண்டிக் சர்ச் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். கீவேர்ட்ஸை டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மேட்சஸ் வந்து பண்ணிடும். சப்போஸ் மேட்ச் பண்ணலாம் கூட அதோடைய சிமிலாரிட்டி வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்னா அந்த பேஜ் வந்து கெட் வந்து பண்ணிடலாம். இது வந்து டீகோடர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை அப்லோட் பண்ணி திருப்பியும் இன்னொரு கொஷின் வந்து கேட்டு பார்ப்போம். வாட் இஸ் அட்டென்ஷன்? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து கொடுத்துருக்கு. வாட் இஸ் அட்டென்ஷன் சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க என்னன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன பற்றி கேட்கலான்னா வென் வாஸ் பப்ளிஷ்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆர்கிடெக்சர். ஸோ இது ஜஸ்ட் வந்து கேட்டால் என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆன்சர் வந்து கொடுத்துருச்சு. 2017 who is inventor this transformers architecture? ஸோ இதுக்கு ஆன்சர் கொடுக்குமான்றது தெரியல, டவுட்டு தான். ஸோ ஜஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் கொடுக்கறது கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் அதுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல எக்ஸாக்டாக கூகுள்னு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து மென்ஷனாக இருக்கும். கூகுள் வந்து சர்ச்சு பிரெயினு அந்த மாதிரி வந்து இருக்கிறதுனால அதுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஸோ இவங்க தான் சொல்லிட்டு கரெக்டாக கொடுத்துருக்க நேம் வந்து கொடுத்துருக்கா. ஆக்சுவலி ஆஷிஷ் வித்து என்னது லிலியான்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க தான் சொல்லிட்டு கொடுத்துருக்கு. பட் எக்ஸாக்டாக எந்த கம்பெனின்னு சொல்லிட்டு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய கொஸ்டின் வந்து இதுக்கிட்ட வந்து கேட்டு பாருங்கள். சப்போஸ் இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் அந்த டவுட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிஃபிகேஷன் கொடுத்து அந்த பர்டிகுலர் டவுட்ஸ் வந்து சால்வ் வந்து பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரேகை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ண போகிறோம். இந்த ரேகை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன டெக்னிக் வந்து யூஸ் பண்ண போகிறோம்னா லாமாவுடைய லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் லாங்சர் யூஸ் பண்ண போகிறோம். லாமா இண்டெக்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெக்டார் டேட்டா பேஸு இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேட்டா வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கூகுள் கொலாப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். கொலாப், வெல்கம் டு கொலாப். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அப்லோட் வந்து கொடுக்கணும் நம்ம ஐபிஎன்ஓ ஃபைலை. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து அப்லோடிங் வந்து பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்லோடிங் வந்து ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் வந்து ஆகிடும். ஸோ அப்லோட் ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா கோடோட எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் சைமல்டேனியஸாக வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் வந்து ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இந்த நோட் புக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த நோட் புக் வந்து கனெக்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிங் வந்து ஆகிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பைபிடிஎஃப் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ண போகிறோம். ஸோ பைபிடிஎஃப்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு பைத்தனோட லைப்ரரி தான். இது வந்து என்ன பண்ண போகுதுன்னா பிடிஎஃப்ல இருக்க கண்டென்ட் வந்து ரீட் பண்ண போகுது, அதுக்கப்புறம் மெர்ஜ் பண்ண போகுது, ஸ்ப்ளிட்டிங் பண்ண போகுது, மாடிஃபிகேஷன் வந்து பண்ண போகுது. இந்த மாதிரியான டாஸ்க்லாம் இந்த லைப்ரரி வந்து பண்ணும். இது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்காக அந்த பிடிஎஃப்ல இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த பிடிஎஃப்ல இருந்து டெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்காக அதோட மெட்டாடேட்டா அதுக்கப்புறம் இமேஜஸையும் இது வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து பண்ண முடியும் வித்தவுட் நீடிங் எக்ஸ்டர்னல் டிபெண்டன்சி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப் லைப்ரரி இருக்குது பார்த்திங்களா, இமேஜஸ்லாம் நமக்கு இருக்கும் பார்த்திங்களா, அந்த இமேஜஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி கொடுக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா எந்த வித எக்ஸ்டர்னல் சப்போர்ட் இல்லாமல். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இட் சப்போர்ட்ஸ் ஆப்ரேஷன் லைக் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் வந்து ரொட்டேட் வந்து பண்ண முடியும், வாட்டர் மார்க்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் வந்து பண்ண முடியும்.
PyPDF is an actively maintained fork of the ஒரிஜினல் PyPDF2. ஸோ இது வந்து யார் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணுறாங்கன்னா இந்த PyPDF2 வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணுறாங்க இந்த லைப்ரரியை. இது எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட்ஸு, வெப் ஆப்ஸு, டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் பைப்லைன்ஸு, இன்வால்வ்ஸ் பிடிஎஃப். ஸோ இந்த மாதிரியான யூசேஜுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த PyPDF. ஃபஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை இன்ஸ்டால் வந்து பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ், ENOPS, அதுக்கப்புறம் ஆக்சிலரேட்டு, லாங்செயின், பிட்ஸ் அண்ட் பைட்ஸு. இதில் ட்ரான்ஸ்ஃபார்மர் பற்றி ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸை யார் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணால், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அகிங் ஃபேஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இம்போர்ட்டட் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லிட்டு கொடுப்போம் பார்த்தீங்களா, அதோட லைப்ரரி யார் வந்து பண்ணியிருக்காங்கன்னா இந்த அகிங் ஃபேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறையா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்லாம் இருக்கும். அதான் நம்ம வந்து பிஜிஇ பார்த்தோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் அங்கேருந்து தான் டவுன்லோட் வந்து பண்ணுவோம். லாமா மாடல் அங்கேருந்து தான் டவுன்லோட் வந்து பண்ணுவோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெம்மா மாடலில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த காகுலில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டென்சர்ஃப்ளோவோட அஃபிஷியல் வந்து வெப்சைட்டில் வந்து இருக்கும். ஸோ அந்த மாடல் எல்லாமே திஸ் லைப்ரரி ப்ரொவைட்ஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் ப்ரீட்ரெயின் மாடல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரீட்ரெயின் மாடல் இருக்குது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்லேஷன் வந்து பண்ணுறதுக்கு, சம்மரைசேஷன் இந்த மாதிரி டாஸ்க்லாம் பண்ணுறதுக்கு, லைக் வந்து பார்த்திங்கன்னா போட், ஜிபிடி, T5 மாடலாக நமக்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா EINOPS. இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு பைடார்ச்சோட ஃபங்க்ஷனு. இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா டென்சர் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து மேனிப்புலேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரீஅரேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். டென்சர் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம், ரிப்பீட் டென்சர் டைமென்ஷன், என்னென்ன இனிஷியேட்டிவ் அண்ட் ரீடபிள் வே இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா GPU அண்டு TPUலாம் சப்போர்ட் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் லாங்செயின்றது வந்து பார்த்திங்கன்னா ரேகோட ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. இதை தான் நம்ம என்ன பண்ண போகுதுன்னா ஜஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு உதவுது. அதாவது நம்ம ரேக் பண்ண போகிறோம் பார்த்திங்களா, அதுக்கான டூல்ஸு, லைப்ரரி, ஃபங்க்ஷன் எல்லாமே இதுதான் வந்து கொடுக்க போகுது. பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவான்டைசேஷன் லைப்ரரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லார்ஜ் லாங்குவேஜ் மாடலும் எதில் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்கன்னா FP32ல் வந்து ட்ரெயின் வந்து பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரிசிஷனு. சப்போஸ் நீங்கள் இதை நீங்கள் குறைக்கணும், மெமரி யூசேஜஸ் வந்து நீங்கள் குறைக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா FP16க்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். அப்போ FP16 எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்னா இந்த பிட்ஸ் அண்ட் பைட்ஸஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கன்வெர்ட் வந்து பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்போர்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா 8 பிட் வந்து சப்போர்ட் ஆகும். அதாவது இன்டிஜரில் 8 பிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டிஜரில் 4 பிட் வந்து சப்போர்ட் வந்து பண்ணும். ஸோ இது யார் டெவலப் பண்ணாங்கன்னா மெட்டா வந்து டெவலப் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த லாங்செயின் கம்யூனிட்டி வந்து இன்ஸ்டால் வந்து பண்ண போகிறோம். ஜஸ்ட் இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சென்டென்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அகிங் ஃபேஸிங்கோட ஒரு லைப்ரரி. இதை வந்து ஜஸ்ட் இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாமா இண்டெக்ஸு. ஸோ லாமா இண்டெக்ஸை ஜஸ்ட் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எதை இன்ஸ்டால் வந்து பண்ண போகிறோன்னா இந்த லாமா இண்டெக்ஸ் LLMs அகிங் ஃபேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாமா இண்டெக்ஸ் எம்பெடிங்ஸ் லாங்செயின். ஸோ இதெல்லாம் பண்ணிக்கலாம். இதோட டெஃபனேஷன் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாமா இண்டெக்ஸ் எம்பெடிங்ஸு ஜஸ்ட்டு என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்டென்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரீஸ்டார்ட் செக்ஷன் வந்து கொடுத்துடணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து 1 by 1 இன்ஸ்டால் வந்து பண்ணணும். ஷிஃப்ட் என்டர் கொடுத்திங்கன்னா ஒன்றும் இன்ஸ்டால் வந்து ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா லாமா இண்டெக்ஸ் கோர் வச்சு ஜஸ்ட்டு வெக்டார் ஸ்டோர் இண்டெக்ஸ் இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எம்பெடிங்ஸ் வந்து ஸ்டோர் வந்து பண்ண போகிறோம். இது சிம்பிள் டைரக்டரி ரீடர் வந்து என்ன பண்ண போகுதுன்னா ஜஸ்ட் வந்து அந்த PDFலேருந்து டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி கொடுக்க போகுது. சர்வீஸ் கான்டாக்ட்ஸ்ன்றது ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் தான். நான் வந்து கோடு இருக்குள்ள சொல்கிறேன் உங்களுக்கு. லாமா இண்டெக்ஸ் LLMs அகிங் ஃபேஸ்லேருந்து LLM ஜஸ்ட்டு இம்போர்ட் வந்து பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இது வந்து ப்ராம்ப்ட் வந்து இனிஷியலைசேஷன் வந்து பண்ணுறதுக்கானது. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணி அதில் நம்ம வந்து ஃபைல்ஸ் வந்து அப்லோட் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் மேலே இருக்க கோடு எல்லாமே எக்ஸிக்யூஷன் ஆனதுக்கப்புறம் இதை ஜஸ்ட்டு நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இப்போ எல்லாமே இன்ஸ்டால் வந்து ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்டென்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் இன்ஸ்டால் வந்து ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா இது எல்லாமே இம்போர்ட் வந்து ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபைலை சூஸ் பண்ணுறது வந்து கேட்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸோடைய ஆர்கிடெக்சர் இருக்குது பார்த்திங்களா, அதோடைய பேஸ் பேப்பரே நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் ஃபைல்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சருடைய பேஸ் பேப்பர் வந்து இருக்குது, அதை கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த சிம்பிள் டைரக்டரி ரீடர் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டாக்குமெண்ட்டை லோடு வந்து பண்ணுறோம். அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட் எல்லாமே நமக்கு வந்து கிடச்சிரும்.
ஸோ கிடச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து சிஸ்டம் ப்ராம்ப்ட்டு, அதுக்கப்புறம் சிம்பிள் இன்புட் ப்ராம்ப்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா மாடலுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொடுக்குறோம். என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அசிஸ்ட் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் யுவர் கோல் இஸ் டூ ஆன்சர் கொஸ்டின் ஆஸ் அக்யூரேட்லி ஆஸ் பாசிபிள். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாடலுக்கு சில இதெல்லாம் கொடுக்குறது. இப்போ சாட்ஜிபிடிலாம் கொடுக்கக்குள்ள சில வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகல் கண்டென்ட்லாம் கேட்டால் அது வந்து கொடுக்காது. அதெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, இதை வச்சு தான் ப்ரிவெண்ட் வந்து பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி ஆன்சர் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் நீ கொடுக்கணும், ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பண்ணிவிடுவாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பண்ணுறதுக்கான இது தான். நீ எப்படிலாம் ஆன்சர் வந்து கொடுக்கணும், லைன் பை என்ன கொடுக்கணுமா, என்ன மாதிரியான ஆன்சர் வந்து கொடுக்கணும். ஸோ அப்படிலாம் இனிஷியலைசேஷன் பண்ணுறது தான் இந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அகைன் ஃபேஸ் வந்து லாகின் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, அந்த லாமா மாடல் வந்து அக்சஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா, அகைன் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல ஜஸ்ட் ஸ்பேஸ் கொடுத்துடாதீங்க, இப்படி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சைன் அப்லாம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு லாகின் பண்ணிவிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் டோக்கன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து எப்படி டோக்கன் வந்து கிரியேட் பண்ணனா, கிரியேட் நியூ டோக்கனு, அதில் வந்து லாமான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. லாமா, ரேக் டோக்கன். ஸோ இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து அக்செப்ட் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த பேமெண்ட் மட்டும் ஒன்று இருக்கும், அது மட்டும் நீங்கள் கொடுத்துறாதீங்க. ஸோ இது வந்து ஃப்ரீ தான் இது ஆக்சுவலி சில இதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். அதை வச்சு நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா யூஸ் வந்து பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டோக்கன் வந்துருக்கு. ஜஸ்ட்டு இதை காப்பி பண்ணி இதை யூஸ் வந்து பண்ணிக்க போகிறேன். ஸோ ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாமா மாடல் இருக்குது பார்த்திங்களா, டவுன்லோடு வந்து ஆகும். ஏன்னா அங்கே தான் வச்சுருக்காங்க. ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நோ கொடுத்துட்றேன். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இன்வாலிடாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்லேருந்து வந்து இதை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இது ஓகே கொடுத்தீங்கன்னா திருப்பி இன்னொரு வாட்டி வந்து காப்பி பண்ணிக்கலாம். இங்கே காப்பி பண்ணி திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ரன் பண்ணி பேஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நோ கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா, இந்த லாமா மாடல் இருக்குது பார்த்திங்களா, டவுன்லோட் வந்து பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மாடல் வந்து குவான்டைசேஷன் பண்ணி ரன் பண்ண போகிறோம். எத்தனை பிட்லனா 8 பிட்டில் வந்து ரன் பண்ண போகிறோம். அதாவது இன்டிஜர் வந்து 8. இப்போ ஃப்ளோட்டிங் பாயிண்டில் இருக்க வேல்யூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி நமக்கு மாடல் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நடக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிபியூட லோடு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஆஃப் பண்ணிடுறோம். ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சில லேயர்ஸ்க்கு மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிபியூ டு ஜிபியூ வந்து பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மாடல் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு இது வந்து கான்டெக்ஸ்டோட விண்டோ 4096. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ டோக்கன் வந்து கொடுக்க முடியும்னா 256. டெம்பரேச்சர்ன்றது ஒரு பேராமீட்டர். இந்த பேராமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 0, 0.1, 0.2, 0.3, 4, 5 கிட்ட வந்து இருந்ததுன்னா அந்த ஆன்சர் வந்து ப்ரிசைஸாக வந்து கொடுக்கும். அந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கோ அதுதான் கொடுக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் 1, 1.1, 1.2, 1.3, 1.4, 5 இந்த மாதிரி வேல்யூவில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரி வந்து கொடுக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அது என்னமோ ஒன்று கொடுக்கும், ஸ்டோரி, போயம்ஸு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கற்பனையானதெல்லாம் வந்து கொடுக்கும் நீங்கள் டெம்பரேச்சர் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் சிஸ்டமோட ப்ராம்ப்ட்டு, அதுக்கப்புறம் மாடல் டவுன்லோட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மாடலோடைய டைப் என்ன, அதாவது அதுக்கப்புறம் குவான்டைசேஷனோட கான்ஃபிக் எல்லாம் கொடுத்து டவுன்லோட் வந்து இப்போ பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடல் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து லாமாக்கு வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்கும். அக்ரி கொடுத்தா தான் நமக்கு என்னென்னா டவுன்லோட் வந்து ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டவுன்லோட் வந்து ஆகுது. இதில் போயிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸு சைன் அப் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல லாமா சொல்லிட்டு டைப் பண்ணிக்கணும். இதை வந்து டைப் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அக்ரிமெண்ட் வந்து கேட்கும். இந்த அக்ரிமெண்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், அதனால் எனக்கு வரல. ஸோ வேறு மாடலுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். நீங்கள் பண்ணுங்கள், லாமா மாடல் வந்து இந்த 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 மாடல் சொல்லிட்டு இந்த இடத்துல சர்ச் பண்ணுங்கள். ஸோ 7 பில்லியன் சாட் ஹெச்எஃப் இதை நீங்கள் வந்து எடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து கேட்கும், அதே அக்ரிமெண்ட் வந்து கேட்கும். நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடல் வந்து டவுன்லோட் வந்து உங்களுடைய கொலாபில் வந்து டவுன்லோட் வந்து ஆகாது. இது இருக்குது பாருங்கள், எக்ஸ்பெண்ட் ரிவ்யூ டு அக்சஸ். ஸோ இந்த மாதிரி கீழே வந்தீங்கன்னா கீழே கடைசியில் இருக்கும் சப்மிட், எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்சஸ் டோக்கன் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் வந்து கிடச்சிடும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லாமா 7 பில்லியன் மாடல் வந்து டவுன்லோட் வந்து ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை டவுன்லோட் வந்து பண்ண போகிறோன்னா ஹக்கிங் ஃபேஸோடைய ஆல் எம்பி நெட்
பேஸ் V2 இது வந்து பார்த்திங்கன்னா பிஜி பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு மாடல் தான். இது வந்து பார்த்திங்கன்னா எம்பெடிங் மாடலு. டெக்ஸ்ட் வந்து எம்பெடிங்ஸாக வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ இது யார் டெவலப் பண்ணாங்கன்னா ஹக்கிங் ஃபேஸ் தான் வந்து டெவலப் வந்து பண்ணாங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா டவுன்லோட் வந்து பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் வெயிட்டு மாடல் தான். பேராமீட்டர் எல்லாமே ஜஸ்ட் வந்து கம்மி தான் அது எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செட்டிங்ஸ்ன்றது ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் தான். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செட்டிங்ஸ் வச்சு எல்எல்எம் மாடலு எம்பெடிங்கோட மாடல் எல்லாமே இனிஷியலைசேஷன் வந்து கொடுத்துரும். அது வந்து வேரியபிளுக்கு வந்து அசைன் வந்து பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் சங்க்ஸோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1024 வந்து பார்த்திங்கன்னா வேர்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம்னா டாக்குமெண்ட் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் வந்து பண்ணிட்டோம். ஸோ ஜஸ்ட் இங்கேருந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ஃப்ரம் டாக்குமெண்ட்ஸ் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸில் இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெக்டார் இண்டெக்ஸ் கூட நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஆட் வந்து பண்ணிடுறோம். ஸோ பண்ணிட்டதுக்கப்புறம் நமக்கு என்னென்னா இண்டெக்ஸை பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வந்து இன்ஃபரன்ஸ் வந்து பண்ணுறது. இன்ஃபரன்ஸ்னால் இண்டெக்ஸ் ஆஸ் கொரி என்ஜின். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கொரி என்ஜின் டாட் கொரி எப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த டாக்குமெண்ட்டில் இருக்க ரெலவெண்ட்டாக நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து ஆன்சர் வந்து கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸோட டைமிங் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி என்னென்னா ஜஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்பெடிங் மாடல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் வந்து ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ரன் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் ஆல்ரெடி ரீட் வந்து பண்ணியாச்சு. இண்டெக்ஸ் மட்டும் கெட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் ஆஸ் கொரி என்ஜின் இது வந்து ஒரு ஃபங்க்ஷனு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஹூ இஸ் டெவலப்டு திஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து கொடுக்கும். ஸோ இவங்க தான் டெவலப் பண்ணாங்க. 2017 வந்து ரிலீஸ் வந்து பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வாட் இஸ் என்கோடர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட ரெஸ்பான்ஸ் வந்து கீழே வந்து பிரிண்ட் வந்து ஆகும். அதுக்கப்புறம் டோட்டல் டைம் டேக்கன் செகண்ட்ஸில் வந்து இதுவாகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ளாஸ்க் என்ஜிராக் வச்சு மாடல் வந்து இன்ஃபரன்ஸ் வந்து பண்ண போகிறோம். என்கோடரை பற்றி சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் டீகோடர். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா பை2 கொஞ்சம் லெஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்எஃபிஷியண்டாக தான் இருக்குது. ப்ராம்ப்ட்டு ஓகே தான், ஆனால் அவுட்புட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய கொடுத்தது ஆக்சுவலி. வாட் இஸ் அட்டென்ஷன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம் இந்த ரெஸ்பான்ஸு. வாட் இஸ் அட்டென்ஷன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து கொடுக்கும். ஸோ இதே ஜிபியூ இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இதுவே கொஞ்சம் 19 செகண்ட்ஸ் வந்து ஆகுது. ஸோ அட்டென்ஷன்றது என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஸ்க் அண்ட் என்ஜிராக் வச்சு எப்படி மாடல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி எல்லா கோட்லையுமே இது பார்த்துட்டு தான் வரும். ஜஸ்ட்டு ரன் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ளாஸ்க்கு தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே இம்போர்ட் வந்து பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அப்லோட்ஸு, சீக்ரெட் கீ, அதுக்கப்புறம் ஏபிஐ, அலோடு ஃபைல் நேமு, மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு. ஃபைனலாக ப்ராசஸிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரிட்டன் வந்து பண்ணிவிடுவோம். ஸோ அதே தான் அது. ஸோ அப்ளிகேஷன் என்ன போர்ட்டில் வந்து ரன் ஆனால் 5000 கனெக்ட் கொடுத்துட்றோம். ஸோ பப்ளிக் யூஆர்எல் பிரிண்ட் ஆகும். ஆப்போட ரன் கொடுத்திங்கன்னா இந்த ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அது வந்து என்ஜிராக்கில் வந்து ரன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கெட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் கெட் பண்ணதுக்கப்புறம் ஃபைலோட நேமை ஜஸ்ட்டு ஃபோல்டர் வந்து அக்சஸ் பண்ணி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி அதுக்கப்புறம் அப்லோட் ஃபைல் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் டைரக்டரி வச்சு ரீட் பண்ணி வெக்டார் இண்டெக்ஸில் ஆட் பண்ணி இண்டெக்ஸ் ஆஸ் கொரி என்ஜின் கொடுத்து செக்ஷன் இண்டெக்ஸ் வந்து ரெடி, சாட் ஹிஸ்ட்ரி, ஃபைல் நேம். ஸோ இந்த மாதிரி கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா மாடல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஸ்டோர் வந்து பண்ணிடுறோம். ஸோ சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா இது இல்லைனா இந்த மாதிரி வந்து இதுவாகிட்டு ஃபைனலாக ரிட்டன் வந்து பண்ணிவிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்னா இங்கே வந்து ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே HTML கோடு வந்து நம்ம பண்ண போகிறோம். ஃப்ளாஸ்க்கு வெப் ப்ரௌசர் இதுக்குள்ளே என்ன க்ரியேட் பண்ணணும்னா index.html சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட் இந்த HTML கோடை ஜஸ்ட் வந்து ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கண்ட்ரோல்/ கொடுத்துட்டு அன்கமெண்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி கமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் கண்ட்ரோல்/ கொடுத்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஃப்ளாஸ்க் இருக்குது பார்த்திங்களா, அதை ரன் பண்ணலாம். ஷிஃப்ட் என்டர் கொடுத்து
நெக்ஸ்ட் வந்து இதை ஓப்பன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ விசிட் சைட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னா, ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அபவுட் யுவர் டாக்குமெண்ட் ட்ராக் அண்டு லாமா 2. ஸோ ஃபைல் வந்து அப்லோட் வந்து பண்ண போகிறோம். டவுன்லோட்ஸில் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஃபைல் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கேட்கலான்னா, வாட் இஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடல் இன்ஃபரன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் வந்து ஆகிட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஜஸ்ட்டு இதெல்லாம் க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அப்லோடிங் வந்து ஆகிடும். ஸோ அப்லோட் ஆகிடுச்சு. இது வந்து ப்ராசஸிங் வந்து ஆகிட்டு இருக்குது நம்மளுடைய இன்புட்டோட கொரி வந்து. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறையா வெக்டார் இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டோர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் வந்து ஆகிட்டு இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அவுட்புட் வந்து கிடைக்கிறதுக்கு 19 செகண்ட்ஸ் வந்து ஆகும். ஜிபி இருந்துமே 19 செகண்ட்ஸ் வந்து ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடல் அவுட்புட் வந்து கொடுத்துருச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் பற்றி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் ஃபைல் சூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வாட் இஸ் என்கோடரை பற்றி கேட்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ப்ராசஸிங் வந்து ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த என்கோடர் சொல்லிட்டு கேட்ட மத்தியில் அதுக்கு வந்து ஆன்சர் வந்து கொடுத்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டீகோடரை பற்றி கேட்போம். வாட் இஸ் டீகோடர்? சப்மிட் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்புட் குறி வந்து பார்த்திங்கன்னா பேக்எண்டில் வந்து ரிசீவ் வந்து ஆகிடும். ஸோ ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஜஸ்ட்டு அவுட்புட்டை மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ என்ன சொல்லிட்டு வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் வந்து ஆகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கூகுளில் போய்ட்டு லாமா மாடலை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆர்கிடெக்சர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸாக வந்து இருக்கும். மற்றபடி உள்ளார யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட சேம் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டீகோடரை பற்றி சில இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருச்சு. இந்த ப்ராஜெக்டோடைய எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த ப்ராஜெக்ட்டில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா கமெண்ட் பாக்ஸ்லேருந்து மென்ஷன் பண்ணலாம். அந்த கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரேகை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறோம். இந்த ரேகை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன டெக்னிக் வந்து யூஸ் பண்ண போகிறோம்னா, 5GIS, பிஜி, லாமா 3 வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரேகை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிக்கிறேன்னா, கூகுள் கொலாபில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைல் வந்து அப்லோட் வந்து பண்ணிடுறேன். கொலாப். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் டு கொலாப். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்துருங்க. இந்த ப்ராஜெக்ட்டும் கிட்டத்தட்ட சேம் தான். பட் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, லாமா 8 வந்து யூஸ் பண்ணுவோம். லாமா 3 வந்து யூஸ் பண்ண போகிறோம். 8 பில்லியன் வந்து பேராமீட்டரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்லோடிங் வந்து ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்லோட் வந்து ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கனெக்டிங் வந்து பண்ண போகிறோம். கனெக்டிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிங் வந்து ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராஜெக்டோட டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்வாய்ஸ் ராகு. ஒரு இன்வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் இருக்குது. அந்த பிடிஎஃப்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஸ்டின் வந்து கேட்க போகிறோம். NVIDIA -SMA போட்டிங்கன்னா என்ன ஜிபியோட வெர்ஷன் வந்து வரும். ஸோ டெஸ்லா T4. ஜிபியோட ஐடி வந்து பார்த்திங்கன்னா 0. அப்புறம் கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்டன் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ், லாங் செயின், 5C CPU, காகல். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம டாக்குமெண்ட் வந்து அப்லோட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன அப்லோட் வந்து பண்ண போகிறோம்னா, காகுலோட API கீ இருக்கும் பார்த்திங்களா, ஆத்தென்டிகேஷன் டோக்கன் வந்து இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா டவுன்லோட் வந்து பண்ணிக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா காகுல் வந்து போய்க்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி வந்து சைன் அப் வந்து பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து சைன் அப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஐக்கான் வந்து இருக்கும். இதில் செட்டிங்ஸு. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் நியூ டோக்கன் சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்து இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காகுல்.json வந்து டவுன்லோட் வந்து ஆகும். அதான் வந்து பார்த்திங்கன்னா APIயோட கீ. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் வந்து ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே வந்து அப்லோட் வந்து பண்ணிடுவோம். ஸோ இங்கே கேட்குது சூஸ் ஃபைல்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காகுல்.json. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, காகுல் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
இதுக்கு பர்மிஷன் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா இது மூவ் வந்து பண்ண போகிறோம் ஜஸ்ட்டு. அதுக்கப்புறம் பர்மிஷன் வந்து கொடுத்துருவோம் இந்த ஃபோல்டருக்கும் இந்த ஃபைலுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே இம்போர்ட் வந்து பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்ஸ் வந்து கிளியர் பண்ணுறதுக்காக வார்னிங்ஸ் வந்து இக்னோர் வந்து பண்ணிடும். இங்கே எதனா வேர்ஷன் வந்து மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குளோப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டரில் இருக்க ஃபைல்ஸையோ இமேஜஸையோ வந்து அக்சஸ் வந்து பண்ணுறதுக்காக. இதுக்கப்புறம் ஜிசி இது வந்து கார்பேஜ் கலெக்ஷன் வந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டைம் வந்து கால்குலேஷன் வந்து பண்ணுறதுக்கு. ஓஎஸ்எஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசிஸ் பைத்தான் லைப்ரரி. அதுக்கப்புறம் டார்ச், ஃபைசிஸ் ஆல்ரெடி பார்த்தது தான் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்கர்சிவ் கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க போகுது. அந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறோம் பார்த்திங்களா, அது வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹக்கிங் ஃபேஸோட எம்படிங், அதுக்கப்புறம் பிடிஎஃப் லோடர், அது ப்ராம்ப்ட் வந்து டெம்ப்ளேட் வந்து பண்ண போகிறோம். ஃபைசிஸு, ஹக்கிங் ஃபேஸு பைப்லைனு, அதுக்கப்புறம் ரெட்ரீவ் கியூஏ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெட்ரீவ் வந்து பண்ண போகிறோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்ஸ் வந்து கிளியர் வந்து பண்ண போகிறோம். இது ஜஸ்ட் வந்து எக்ஸிக்யூஷன் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேர்ஷன் எல்லாமே செக் பண்ண போகிறோம். பைடார்ச்சு, லாங் செயினு, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்டு ஃபைசிஸ் வேர்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஜி மாடல் பார்த்தோம் பார்த்திங்களா, அதே தான் அது. ஜஸ்ட்டு மட்டும் ரன் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒன்றும் புதுசாக இல்லை, அதே கோடு தான் இங்கே வந்து யூஸ் வந்து பண்ணியிருக்கேன். இந்த சென்டென்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ளாக் எம்படிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஜி மாடல் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை ரன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபைசிஸ் அங்கே பார்த்தோம் பார்த்திங்களா, அதே தான் அது. அதையும் நம்ம வந்து ரன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைசிஸ் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பார்த்தது தான். இது வந்து பார்த்திங்கன்னா கொசைன் சிமிலாரிட்டிக்கு, இது வந்து ஈக்குவலி ரீசன்ஸ்க்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு டேபுலர் காலம் தான். ஜஸ்ட்டு ஃபைசிஸோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரீவியஸாக பார்த்ததுல நம்ம லாமா வந்து 7 பில்லியன் பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாமா 3 யூஸ் பண்ணி 8 பில்லியன் வந்து பேராமீட்டர் வச்சு எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டாவோட ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மாடலோட சைஸ் வந்து 8 பில்லியன் பேராமீட்டர்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டியூனடு, அதுக்கப்புறம் டீகோடர் ஒன்லி இருக்கும் அந்த டிரான்ஸ்ஃபார்மரில். ஸோ இது வந்து கான்டெக்ஸ்டோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 8192. ஸோ ட்ரைனிங் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் கொடுத்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிலிங்குவல்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ப்ரைமர்லி இங்கிலீஷ் பட் மல்டிலிங்குவல் ஜென்ரலைசேஷன், அதாவது ரிமைனிங்கோட லாங்குவேஜும் வந்து இருக்குது. லைசன்ஸு, மெட்டா லைசன்ஸ் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் வந்து அன்ஸ்லாத் வச்சு டவுன்லோட் வந்து பண்ண போகிறோம். அன்ஸ்லாத்தில் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கம்யூனிட்டி தான். இந்த கம்யூனிட்டி என்ன பண்ண போகுதுன்னா ஜஸ்ட் வந்து ஒரு மாடலில் ஃபைன் டியூன் பண்ணி குவான்டைசேஷன் பண்ணி ஸோ இந்த மாதிரிலாம் போடுவாங்க. அது நம்ம யூஸ் வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து டவுன்லோட் ஆகும். நார்மலாக டவுன்லோடு வந்து ஆகிறத விட இது வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் வந்து பண்ணிக்கிறோம். இம்போர்ட் பண்ணி இதுலேருந்து மாடலுடைய டவுன்லோட் பண்ணுறோம் அன்ஸ்லாத்லேருந்து. அப்போ ஃபாஸ்ட்டாக வந்து டவுன்லோட் வந்து ஆகிடும். மேக்ஸ் சீக்வன்ஸ்லேருந்து டேட்டா டைப் பண்ண அதுக்கப்புறம் 4 பிட்லேருந்து நம்ம மாடல் வந்து இன்ஃபரன்ஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ மாடல் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் டவுன்லோட் வந்து ஆகிடுச்சு. இந்த மாடல் வச்சு இன்ஃபரன்ஸ் வந்து பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாமா 3 8 பில்லியன் பேராமீட்டர் எம்படின்னு சொல்லிட்டு கேட்டு கொடுத்துருன்னு நிறைய வந்து பார்த்திங்கன்னா வேர்டு வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஜஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கான்ஃபிகரேஷன் வந்து கொடுக்க போகிறோம். அதாவது என்ன மாடலோட நேமு, டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 0.4 தான் வந்து கொடுக்குறோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசைஸான ஆன்சர் வந்து கொடுக்கும். அதாவது நம்ம என்ன கொஷின் கேட்டிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி டாக்குமெண்ட்டில் சர்ச் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப் ப்ரிசிஷன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேராமீட்ரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் டாப் 90% ஆஃப் த டோக்கன் வந்து எடுத்துக்கும். அது வந்து ப்ராபபிலிட்டி ஸ்கோர் இருக்குது பார்த்திங்களா சாஃப்ட் மேக்ஸு, அதுலேருந்து பார்த்திங்கன்னா 90% மேலே இருக்கிறது எடுத்துக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெப்பிட்டேஷன் பெனால்ட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக இருக்கிற ஃப்ரேசஸ்லாம் நமக்கு என்னென்னா மாடல் வந்து இது பண்ணி கொடுத்துரும். மேக்ஸிமம் டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா 8192. நியூ டோக்கன்ஸ் வந்து 512. அதுக்கப்புறம் சங்க் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 800, ஓவர்லேப் 400. அதுக்கப்புறம் எம்படிங் மாடலு. ஸோ அதுக்கப்புறம் பிடிஎஃப் பேத்தோட ஃபோல்டரோட இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ஃபைல்ஸஸ் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். அவுட்புட்டோட டேரக்ட்லி ஜஸ்ட்டு ரன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோல்டர் என்னென்னா ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த ஃபோல்டரில் இருக்க அதாவது டேட்டா இருக்குது பார்த்திங்களா, அந்த டேட்டாக்குள்ளே இருக்கிற இது எல்லாமே நம்ம ரீட் பண்ண போகிறோம். எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா டாட் பிடிஎஃபோட எக்ஸ்டென்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுலேருந்து குளோப் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபைல்ஸ் அக்சஸ் பண்ணி
அதை ரீட் பண்ணிக்கிறோம். அதோடைய ப்ராக்ரஸ் பார் எல்லாமே வந்து பண்ணிடுறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 0 தான் இருக்குது. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அப்லோட் வந்து பண்ணணும். அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். அதே ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர். ஸோ ஓகே கொடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இப்போ ரன் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு வந்து ப்ராக்ரஸ் பார் வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபைலில் ரிமூவ் பண்ணிவிட்டு பிடிஎஃப் ஃபைலில் வேற ஒரு ஃபைல் வந்து அப்லோட் வந்து பண்ண போகிறோம். ஜஸ்ட் வந்து அப்லோட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பிடிஎஃப் இருக்கும். அதை நம்ம வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். ஸோ இதுதான் அது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை ரன் பண்ணிவிட்டு இந்த சில திருப்பி ரீரன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூஷன் வந்து கம்ப்ளீட் வந்து ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணி சங்க்கை கொடுத்துட்டோன்னா அதுவே வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துரும். ஸோ டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 35 பேஜஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது கான்ஃபிகரேஷன் எடுத்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கிறோம். மாடல் அதுக்கப்புறம் ஃபைல்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஸ்டோர் ஆகிடும். இது வந்து எம்பெடிங்ஸ் வந்து கொடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அகிங் ஃபேஸோட எம்பெடிங்ஸு. ஸோ அது பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிக்கிறோன்னா சிமிலாரிட்டி சர்ச்சை வந்து பார்க்குறோம். ஸோ ஒரு பர்டிகுலர் வந்து பார்த்திங்கன்னா வேர்டுக்கு ஸ்கேலிங் லாஸு அதை பற்றி கேட்டோன்னா சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டு மாடல், அதாவது லாமா இது இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து 8 பில்லியன் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் மாடலோட இன்ஃபரன்ஸ் வந்து பண்ணுறதுக்கு, மாடலை லோட் பண்ணி பண்ணுறதுக்கு மாடல் எவாலுவேஷன் நீங்கள் போட்டிங்கன்னா என்னென்ன லேயர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்னென்னா கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆர்கிடெக்சரில் பார்த்தோம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதே லேயர்ஸ் தான் இருக்கும். டீகோடர் மட்டும் தான் இருக்கும். டீகோடரில் சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. நம்பர் ஆஃப் என்கோடர் வேறு மாதிரி இருக்கும். நம்பர் ஆஃப் டீகோடர் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சரில் இருக்கிற மாதிரி இருக்காது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கும். ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெக்ஸ்ட் வந்து ஜென்ரேட் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கானது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபரன்ஸ்க்கான கோடு, டெக்ஸ்ட் ஜென்ரேஷன், மாடலை கொடுத்துடணும், டோக்கனைசேஷர் எல்லாமே கொடுத்து அகிங் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா பைப்லைனு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மாடலுடைய ப்ராம்ப்டோட டெம்ப்ளேட்டு, அப்புறம் ஜாயின் பண்ணுறது, அவுட்புட்டு கொடுக்குறது, இது வந்து எல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக அவுட்புட் வந்து கொடுக்கும். இந்த ஆன்சர் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஷினை வந்து கேட்க போகிறோம். ஸோ இதை ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடல் வந்து அவுட்புட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து சோர்ஸஸ்ஸு 15ஓட பேஜ் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்கு. ஜஸ்ட்டு ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு கொரியை வந்து கொடுத்து கேட்டு பார்க்கலாம். ஆர் எம்ப்ளாயிஸ் அலோடு டு ஹாவ் செகண்ட் ஜாப்ஸ். ஸோ வந்து பார்ட் டைம் ஜாப் வந்து அலோடா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து எஸ்ஆர் நோ கொடுக்க மாட்டேது, டீட்டெயிலாக கொடுக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல ப்ராம்ப்ட் வந்து ஒரு டெம்ப்ளேட் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி கூட அந்த மாதிரி கொடுன்னு சொல்லிட்டு அதனால் என்னென்னா டீட்டெயிலாக வந்து கொடுக்குது எல்லாத்தையும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஸோ இது நம்ம வச்சுருக்கிறது. ஸோ இது ஓவராலாக ஜென்ரலாக கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ கீழே தான் வந்து இருக்கும். ஸோ இதுலேருந்து தான் நமக்கு வந்து ஸ்டார்ட் வந்து ஆகும். ஐ அக்னாலஜ் தட் த கம்பெனி மை ரிவைஸ் சஸ்பெண்ட் ரிவோக்கர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்னா ஆன்சர் வந்து எஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஸோ தே கேன் மஸ்ட் டிஸ்க்ளோஸ் தர் அதர் ஜாப் அண்ட் என்ஷூர் தெர் இஸ் நோ கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் வயலேஷன் கான்ஃபிடென்ட்லி. அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட்ஸ் இது வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. அது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக படித்து பார்த்தா தான் தெரியும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய கொஷின் வந்து இதை கேட்டு பாருங்கள். நான் 2 கொஷின் தான் கேட்டிருக்கேன். நீங்கள் நிறைய கொஷினுக்கு வந்து கேட்டு எந்த அளவுக்கு ஆன்சர் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஸ்க்கு என்ஜினியர் வச்சு மாடல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு ரன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதை ரன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் டெம்ப்ளேட்ஸ்ன்ற நேமில்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடு என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட்டு அன்கமெண்ட் பண்ணி காப்பி பண்ணி கமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். index.html. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் வந்து பண்ணிடலாம். சேவ் கொடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மாடலோட இன்ஃபரன்ஸான கோடு. நம்ம தேவையான லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வந்து லோட் பண்ணுறதுக்கு மேலே ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்து பார்த்திங்களா, அதே கோடு தான். ஸோ எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஜஸ்ட்டு ஃபங்க்ஷனாக எழுதியிருக்கோம் அவ்வளோதான். அப்புறம் ஃபைல்ஸ் வந்து லோட் பண்ணி அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து பண்ணிடுவோம் இந்த வெக்டார் டிபியை. இது வந்து மாடல் வந்து அவுட்புட் வந்து கொடுக்கறதுக்கான கோடு. ஸோ அதான் அது. ஸோ அதை வந்து நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபைனல் வந்து மாடலுடைய இன்ஃபரன்ஸோட கோடு. ஸோ மேலே இருக்கிறது எல்லாமே நம்ம ரன் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டால் வந்து ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இதுலேருந்து எல்லாமே ரன் வந்து பண்ணிடலாம். ஸோ இது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விசிட் வந்து சைட்டு. விசிட் சைட் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அபவுட் பிஸ்னஸ் பாலிசிஸ் பிஜி 56 லாமா 3. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இதில் இருக்க பார்த்திங்களா இது வந்து காப்பி வந்து பண்ணிக்கலாம். இதை ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும்னா இந்த ஸ்மால் இதை ஜஸ்ட் என்ன பண்ணிக்கணும்னா அப்லோட் வந்து பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்டு சப்மிட் வந்து கொடுத்துடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோடு ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க கண்டென்ட் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் பிஜி அப்ளை பண்ணி மில்வேஸ்குள்ளே ஃபைல்ஸ்குள்ளே ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்ஃபரன்ஸ் வந்து பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடல் இன்ஃபரன்ஸ் வந்து கொடுத்துருச்சு. ஸோ இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் வந்து பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு கொஸ்டின் வந்து கேட்க போகிறோம். இது வேணாம். ஆக்சுவலி ஃபஸ்ட்லேருந்து எதனா கேட்டு பார்ப்போம். சப்மிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடல் இன்ஃபரன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்துரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருச்சு. ஸோ நிறைய கொடுத்துருக்கு. ஸோ ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராஜெக்டுடைய எக்ஸ்ப்ளனேஷன் எக்ஸிக்யூஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதில் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அந்த டவுட்ஸுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ.